இந்த வெற்றிங்கிறது எவ்வளவு முக்கியமானதுங்கிறத நீங்க கவனிச்சு பார்க்கணும். வெற்றியும் செழிப்பும் தேவையில்லைன்னு நிறைய கிறிஸ்தவங்க பேசிட்டாங்க. அது ரொம்ப தேவைன்னு வேதவசனம் பேசுது. ஏன்னா உங்க தேவனை அது இல்லாம நீங்க காட்ட முடியாது. பிசினஸ் உங்களுக்கு வாழ்வு கொடுக்க போறது இல்லை, நீங்க தான் சில பிசினஸுக்கே வாழ்வு கொடுக்க போறீங்க. உங்க கூட இருந்தாருன்னா உங்க கையில எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பாருங்க. எல்லாம் உங்க கையில உண்டாகும்படியாக அவர் செய்வார், உங்களுக்கு கிடைக்கும்படியாக அவர் செய்வார். ஏன் உங்களை தொழில் உலகத்துக்கு கடவுள் கொண்டு வந்திருக்கிறாருன்னா உங்க கையில இதெல்லாம் வரணுங்கிறது தேவனுடைய திட்டமாக, தேவனுடைய நோக்கமாக, தேவனுடைய கனவாக இருக்கிறது. உங்கள் நிமித்தம் தேசம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் நிமித்தம் இந்த நெல்லை பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். அவன் அவிசுவாசியா இருக்கானே, கடவுளுக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நீ விசுவாசியா இருக்கல, ஒன்னால அவனுக்கு ஆசீர்வாதம். காலம் பொற்காலம், கடவுள் என் கூட இருக்கிறார், நான் சேரதெல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார். தேவன் என்னோடு இருக்கிறார், நான் வெற்றி உள்ளவனாய் இருப்பேன், நான் செழிப்புள்ளவனாய் இருப்பேன். நான் செய்கிறதை என் தேவன் வாய்க்க பண்ணுவார், என்னை தலைவனாக்குவார், என்னை உயர்த்தி காட்டுவார். என் வீட்டுக்கு, என் நாட்டுக்கு என்னை ஆசீர்வாதமாக அவர் வைப்பார். அறிந்தவன் தன்னை அறிந்தவன். உன்னையே நீ அறிவாய் அப்படின்னு சாக்ரட்டிஸ் சொன்னாரு. ஆனா என்னை நான் எப்படி அறிவேன்? என்னை உண்டாக்கினவரை நான் அறியும் பொழுது நான் யார் என்பது எனக்கு தெரிய வருகிறது. அவர் தான் எனக்குள் எதையோ ஒன்றை வைத்து அனுப்பி இருக்கிறார். அது மட்டும் திறந்துச்சுன்னா $1 மில்லியன் தான். என்ன நோக்கம், என்ன திட்டம், என்ன திறமை, என்ன ஆசை, எதை கடவுள் உங்களுக்குள்ள வச்சாரு, அதுல போய் கொஞ்சம் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. ஒரு நாள் அதுல நீங்க மாஸ்டரா இருப்பீங்க, இல்லைன்னா பாஸ்டரா இருப்பீங்க. நீங்க வெற்றி பெறணுங்கிறது தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. நீங்க செழிக்கணுங்கிறத அவர் விரும்புகிறார். அவர் சாயல்ல நீங்க இருக்கிறதுனால நீங்க தோக்குறதுல அவருக்கு விருப்பமே கிடையாது. என் பிள்ளை ஜெயிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறது மாதிரி நீங்க ஜெயிக்கணும்னு தேவன் ஆசைப்படுகிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் காட். ஸோ செவ்வாய் மாலையில் தொடர்ந்து வியாபாரங்கள் மற்றும் பொருளாதார முன்னேற்றங்களை குறித்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் படித்து வருகிறோம். பாருங்கள், இது ஒரு ஆழமான ஒரு காரியம். நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை அறியாததனால் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டியவர்கள் இல்லாமல் போயிட்டாங்க. இப்போ கொஞ்சம் பேர் ஆண்டவர் எழுப்பி கொண்டு இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாளில் இன்னைக்கு போடப்படுற விதைகளெல்லாம் பெரிய விருட்சங்களாக வளரும். ஆமென். ஹல்லேலூயா. தொழில் உலகத்தில் பல தேவ பிள்ளைகள் இருக்கிறதை நாம் பார்ப்போம். அது ரொம்ப முக்கியமானது. தேவனுடைய ராஜ்யத்தில் அது ஒரு முக்கியமான பங்காக இருக்கிறது. தொழில் செய்கிற பிள்ளைகள் தொழில் உலகங்களிலே ஜெயத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டமும் நோக்கமுமாக இருக்கிறது. அது கொஞ்சம் நினைப்பூட்டி கொண்டே இருக்கணும். மங்கி எரிகிற திரியெல்லாம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் என்ன பண்ணணும், தூண்டி விடணும். அப்போ சிலது கொஞ்சம் தெரியும், ஆனாலும் திரும்பி சொன்னாதான் அது இன்னும் நமக்கு உற்சாகத்தை தரும், பலனை அது தரும். ஸோ அதனால் தொடர்ந்து இதை பேசிக்கிட்டே வரோம். பேச பேச நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த திருப்பத்தை நாம் பார்க்குறோம், மாற்றங்களை பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் சீக்கிரமாக பார்ப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. சில நேரத்தில் இல்லை நடக்கலைன்னு தெரிகிற நேரம்தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பிசாசு நிறைய பொய் சொல்லிகிட்டு இருப்பான். ஒன்றுமே ஆகலை, ஒன்றுமே நடக்கலைன்னு ஏதாவது பொய் சொல்லுவான். நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்.
நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும், சூழ்நிலைகளை அல்ல. தேவனுடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளணும். நாம் கண்டிப்பாக ஜெயத்தை எடுப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஸோ அதனால் தேவனுடைய வார்த்தைகள் எதை பற்றியெல்லாம் போதிக்கிறதோ அதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க வேண்டியதில்லை, அதை நம்ம வேல்யூ பண்ணணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள்ங்கிறது தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்களையும் நோக்கங்களையும் நமக்கு என்ன பண்ணுகிறது, வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. கடவுள் நமக்காக என்ன திட்டம் வச்சிருக்கிறார், என்ன நோக்கம் வச்சிருக்கிறார், அவருடைய யோசனைகள் என்ன அப்படிங்கிறத பேசுகிறது தான் தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கிற காரியமாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம கவனித்து பார்த்தா பொருளாதாரத்தை குறித்து, வேலைகளை குறித்து அநேக காரியத்தை அது போதிக்கிறது. கிட்டத்தட்ட 40 வாரம் பேசியிருக்கிறோம். இன்னைக்கு 41வது வாரம். ஹல்லேலூயா. இன்னும் அவ்வளோ பேசுறதுக்கு இருக்கான்னா, இல்லை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆமாம், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு பிஸ்னஸ் ஸ்கூல்னு தனியாகவே வைப்போம். ஆமேன், கண்டிப்பாக வைப்போம். ஆமாம், இப்போ நீங்கள் ஒரு ட்ரையல் டைமில் வந்திருக்கீங்க. அதனால் ஒரு பெரிய கட்டணம்லாம் இல்லை. இருந்தாலும் வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டு விதைக்கிறோம். மற்றபடி அதை ஒரு முறையாக சீக்கிரமாக என்ன பண்ணுவோம், செய்வோம். பைபிள் ஸ்கூல் வர்ற மாதிரி பிஸ்னஸ் ஸ்கூலும் வரணும். அது மாதிரி மேரேஜ் சம்மந்தமாக பேசுகிறதுக்கான ஸ்கூல்ஸும் வரணும். லைஃப் எஜுகேஷன் சொல்கிற மாதிரி எல்லாமே வரணும். ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி ஏராளமான பேர் திருமண சம்பந்தமான வாழ்க்கையில், உறவுகளில் பிரச்சனைக்குள்ளே போகிறாங்க. அதுக்கான காரியங்கள்லாம் என்னென்னு கற்றுக்கொள்ளாததுனால ஏகப்பட்ட சிக்கல் பாருங்கள். எந்த காரியத்தை குறித்தெல்லாம் கடவுளுடைய வார்த்தைகளில் வெளிச்சம் நமக்கு கிடைக்கோ அதிலெல்லாம் நம்ம ஜெயிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆமேன். அதனால தான் இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள். அப்படின்னா நான் அடிமைத்தன வாழ்க்கை வாழ மாட்டீங்க. சத்தியத்தை அறிஞ்சிங்கன்னா விடுதலையான வாழ்க்கை வாழ்வீங்க. ஆமேன், விடுதலையான வாழ்க்கை. கடவுள் ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையை உங்களுக்கு வைக்கல. என்ன வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு? விடுதலையான வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். எல்லாம் சொல்லுங்கள், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஆமாம், அதே மாதிரி ரிலேஷனல்லையும் நீங்கள் சந்தோஷத்தை என்ன பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். அதனால் கடவுளுடைய வார்த்தை எடுத்து இந்த வாழ்க்கைக்கு ஒவ்வொரு விதத்தில், இந்த வாழ்க்கைக்கு பதிலளிக்கிற விதத்தில் போதிக்கிற ஒரு போதனை ரொம்ப அவசியம் நான் நம்புகிறேன். அதனால் அதை ரொம்ப கவனம் செலுத்தி அதை போதிக்கணும்னு தீர்மானிச்சிருக்கிறேன். கிறிஸ்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுவும் மதத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன இவர் ஒரே பைசா, ஒரே வியாபாரம், வாழ்க்கை இப்படியே பேசுகிறாரு, மற்றதெல்லாம் பேச மாட்டாரா அப்படிங்கிறாங்க. மற்றதான் நிறைய பேர் நிறைய பேசிகிட்டு இருக்காங்களே. இதை பேசுகிறதுக்கு தான் ஆட்களே இல்லை. அப்போ அதெல்லாம் கேட்கணுன்னா அங்கே போய் கேளுங்க. வேறு நிறைய 666 பற்றிலாம் நிறைய பேர் பேசுகிறாங்க, போய் கேளுங்க. கருப்பு குதிரை, வெள்ளை குதிரை எல்லாத்தையும் பற்றி டீச் பண்ணுறதுக்கு நிறைய பேர் எழும்பியிருக்கிறாங்க. அதனால் அதெல்லாம் நீங்கள் கேளுங்க. என்ன கேட்டால் வாழ்க்கையை கொஞ்சம் உருப்படியாக வாழணும், அநேகருக்கு பயனுள்ள வாழ்க்கையாது வாழணும். கடவுள் நமக்காக வச்சுருக்கிற நோக்கத்தை அந்த வாழ்க்கையில் செஞ்சு முடிக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. அந்த வந்த வேலை என்னன்னே தெரியாமல் கிளம்புறதே பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க நிறைய கிறிஸ்தவங்க. முதல்ல வந்த வேலை தெரியுமா, எதுக்காக வந்தீங்க? ஸ்கூலில் கொண்டு போய் குழந்தைய சேர்க்கறதுக்காக கூப்பிட்டு போகிறீங்க. முதல்ல அந்த ப்ரீகேஜி ஆர் அந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் சேர்க்க கூப்பிட்டு போகும்போது நல்ல ரெடி பண்ணி கூப்பிட்டு போவீங்க. அது எதுக்கு தான் கிளப்புறாங்கன்னு தெரியாமல் அவங்க கூட வந்துக்கிட்டு இருக்கும். நம்பி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அந்த காம்பவுண்டுக்குள்ளே தள்ளி நீங்கள் கிளம்ப ஆரம்பிப்பீங்க. அது என்ன பண்ணும், ஓன்னு அழும். நான் உங்கள் கூட தான் வருவேன், வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு என்ன பண்ணும், அழும். எனக்கு அந்த காட்சியை பார்க்கும்போது இன்றைக்கி கிறிஸ்தவங்க தான் ஞாபகத்துக்கு வராங்க. பூமிக்குள்ளே அனுப்பி பவுடர் கூடலாம் போட்டு நல்லா அனுப்பி, மகனே ஆளுவாயாக அப்படின்னு அனுப்புனா, இது எல்லாம் நான் வந்துடுறேன் வீட்டுக்கு அப்படின்னு அழுது. இப்போ தானே சேர்த்து விட்டுருக்காரு, இப்போ தான் வந்திருக்கீங்க, வந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும். ஏமேன். சும்மா இந்த ப்ரீகேஜி எல்கேஜி குழந்தைங்க மாதிரி நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இது தெரியல. அப்போ ஸ்கூலுக்கு எதுக்கு வந்திருக்கிற ஒரு நோக்கம் இருக்குது. இப்போ தான் ஆரம்பிக்கணும் முதல் நாள். அது நம்ம படிக்கணும், ஆளாகணும், அப்புறம் பல காரியம் இருக்குது பாருங்கள். அது மாதிரி தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் ஒரு நோக்கத்தோடு நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, அனுப்பி வச்சிருக்கிறாரு. அந்த நோக்கத்தை நாம் அறிந்து விளங்கி அதுக்காக வாழும்போது வாழ்க்கை ரொம்ப அழகானதாக இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் மூலமாக
அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக, அநேகருக்கு பயனுள்ள ஒரு வாழ்வாக உங்கள் வாழ்க்கை என்ன பண்ண முடியும், மாற முடியும் பாருங்கள். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி சத்தியத்தை கேட்கணும். அந்த மாதிரி ஒரு போதனைகளை நம்ம கவனிக்கும் போது அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறது நிச்சயமான ஒன்றாக இருக்கிறது. சரியா? அதனால தான் இதை பேசுகிறோம். 41வது வகுப்பு இன்னைக்கு ஆரம்பிக்கிறோன்னா இன்னும் நிறைய என்ன பண்ணலாம், நிறைய பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. தனித்தனியாக எடுக்கணும்னு நினைக்கிறோம். சீக்கிரமாக எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுவோம், பேசுவோம். பேச பேச நடக்கும். எல்லாம் சொல்லுங்கள், பேச பேச நடக்கும். ஆமென். அமைதியாக மட்டும் இருக்கவே கூடாது கடவுளுடைய பிள்ளைங்க. யாரெல்லாமோ வாய் இவ்வளோ நீளுது வெளியில் உள்ளவனுக்கு, நம்ம தான் அப்படியே வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல் இருந்தோங்கிற மாதிரி. அவர் வாயை திறக்காது இருந்தது நீங்கள் திறக்கணுங்கிறதுக்காக. புரியுதுங்களா உங்களுக்கு? இயேசுவும் வாயே திறக்கலை, நானும் 3 இருக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. அவர் அமைதியாக இருந்தது நீங்கள் ஆர்ப்பரிக்கணுங்கிறதுக்காகத்தான். அதனால் நீங்களும் அமைதியாக போயிடக்கூடாது. நீங்கள் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை அசதியாயிராமல் என்ன பண்ணணும், சுதந்திரித்து கொள்ளுங்கள்னு வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். ஸோ அதனால் ஒரு தீவிரம், ஒரு முனைப்பு ரொம்ப அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே அவசியம். அப்படி இருக்கும்போது இன்னும் நல்லா வாழ்க்கையின் காரியங்களில் ஒரு பெரிய ஜெயத்தை நாம் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி சில காரியங்கள் நாம் பார்க்கலாம். மத்தேயு 5:16 பாருங்கள். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிப்பிக்க கடவது. எல்லாம் சொல்லுங்க, உங்கள் நற்கிரியைகளை கண்டு. ஆங்கிலத்தில் எப்படி வருது? குட் ஒர்க்ஸ். எல்லாம் சொல்லுங்க, குட் ஒர்க்ஸ். நாம் செய்கிற வேலையை பார்த்து அவன் மிரண்டு போயிடணுமா? புரியுதுங்களா உங்களுக்கு? நாம் செய்கிற தொழில், நாம் செய்கிற வேலை, நாம் வாழ்கிற வாழ்க்கை, இதெல்லாம் பார்த்து அவன் மிரண்டுடணும். அதுதான் இருக்குது அந்த வசனம். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த வசனம் சிலர் கடகடன்னு வாசிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? இங்கிலீஷில் எப்படி வருது? லெட் யுவர் லைட் ஸோ சைன் பிஃபோர் மேன். மனுஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணட்டும், அது பிரகாசிக்கட்டும். ஏன்னா அதுதான் உங்கள் பரலோகத்தின் பிதாவை அது என்ன பண்ணுதான், மகிமைப்படுத்துகிறதாம். உங்ககிட்ட இருந்து வருகிற அந்த உன்னதமான காரியங்கள், எக்ஸலன்ஸான அந்த காரியங்கள், இது எல்லாமே உங்கள் பரலோகத்தின் பிதாவை அது என்ன பண்ணுதான், மகிமைப்படுத்துகிறதாம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மனுஷர் உங்கள் தொழிலை பார்த்து, உங்கள் வேலையை பார்த்து பிரமிக்க போகிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி நீங்கள் தொழிலை பண்ண போகிறீங்க. ஹல்லேலூயா. இயேசு மலை பிரசங்கத்தில் இதை வேற சேர்த்துட்டார் பாருங்க. ரொம்ப முக்கியமானது. இந்த லைன்லாம் எங்கே வருது? த சர்மன் ஆன் த மவுண்டனில் வரல. லெட் யுவர் லைட் சைன் பிஃபோர் மேன் இன் a such a way that they may be see your good deeds and moral excellence and recognize and honor and glorify your Father who is in heaven. Amen. உன் வேலை மூலம் அப்பாவை காட்டுங்கிறார். நீங்கள் யாருன்னா காட்டுறதுக்காக வந்தவங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, காட்டுறதுக்காக வந்திருக்கிறேன். சும்மா காட்டுன்னு காட்ட போகிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், அந்த இமேஜ் பேரர், அந்த இமேஜை வெளிப்படுத்துறதுக்கு தான் கடவுள் நம்மளை எல்லாரும் இந்த பூமியில் படைச்சிருக்கிறாராம். ஆமென். the purpose of creation, இந்த படைப்பின் நோக்கம், இந்த சிருஷ்டிக்கப்பட்டதின் நோக்கமே என்னன்னா, அவருடைய சாயலை நாம் இந்த பூமியில் வெளிப்படுத்துவதற்காக. அதனால தான் இயேசு பாருங்க இந்த வார்த்தையை பேசும்போது இது இப்படி சொல்றாரு, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. அப்படின்னா இந்த தமிழ் வார்த்தை நற்கிரின்னு நம்ம என்னமோ சொல்றாங்க போல அப்படின்னு. குட் ஒர்க்ஸ். எல்லாம் சொல்லுங்க, குட் ஒர்க்ஸ். அது நீங்கள் செய்கிற செயல்கள், அது நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை, நீங்கள் செய்கிற செயல். நீங்கள் ஒரு வேலையை பண்ணால், நீங்கள் ஒரு பிஸ்னஸை பண்ணால், நீங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால், அதெல்லாம் கண்டு, அதெல்லாம் மனுஷன் பார்த்து பரலோகத்தில் இருக்கிற உங்கள் அப்பாவை என்ன பண்ணுவானா, மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக. நீங்கள் டிம்மாக இந்த அணைஞ்ச விளக்கு மாதிரி இருக்கணும்னு கடவுள் விரும்பலை. உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் கடவுளுடைய ஐடியா பாருங்க. நீங்கள் இருட்டு கடை மாதிரி இருக்கக்கூடாது. அது இருட்டு கடன் பேர் வச்சு நம்ம ஊரில் அவங்க பேர மாதிரி ஆயிட்டாங்க.
கடை தான், பேர் தான் இருட்டு கடை, ஆனால் கடை வாழ்க்கை எப்படி இருக்குது? வெளிச்சமாக இருக்குது. இங்கே வெளிச்சம் பேர் வச்சுக்கிட்டு நிறைய பேர் இருட்டு கடையில் உட்காந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், அவர் என்ன பேசுகிறார் பாருங்கள். 14வது வசனத்திலேருந்து அதை ஆரம்பிக்கிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம். அப்படின்னா என்னன்னா, நீங்கள் ஃபேமஸ் ஆகணுங்கிறாரு. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஃபேமஸ் ஆக போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. பிரபல்யம் அடைய போகிறீர்கள். கடவுள் இதெல்லாம் பேசுறாருங்க. மலை பிரசங்கத்தில் 3 நாள் சும்மாவா உட்காந்துருந்தாங்க. இப்படிலாம் பேசிக்கிட்டே இருந்ததுன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது அவங்களுக்கு. அப்படிதான் பேசினார் அவர். என்ன பேசினாரு? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் உலகத்தில் இருக்கணுங்கிறேன். இந்த லைட்லாம் என்ன சொல்லுது? நான் கிளம்பிடுறேன் இங்கு. ஹலோ, அப்போ உலகம் இருட்டாயிராதா? இருண்ட கண்டம்ங்கிற மாதிரி ஆயிரும். நீங்கள் இருக்கணும். பூமிக்கு 13 என்ன சொல்கிறாரு? நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். இந்த உப்பு, வெளிச்சம் இதெல்லாம் எங்கே தேவை? இந்த பூமிக்கு தான் ரொம்ப தேவைப்படுது. ஆமென். நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் பொழுது அநேக உப்பு எப்படி எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுதோ, ப்ரிசர்வேட்டிவ் பவர் அதுக்குள்ளே இருக்கிறதோ, பாதுகாக்கிற தன்மை இருக்குதோ, அது மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா எல்லாமே பாதுகாப்பாக இருக்கும். ஆமென். கடவுளுடைய பிள்ளைகளை கடவுள் அப்படி தான் பார்க்குறாரு. நீ இருந்தன்னா எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும்ன்ட்டு. அதனால தான் உப்புங்கிறார். ஆனால் உப்பு என்ன சொல்லுது? நான் அங்கே வந்துடுறேங்க. அது ரொம்ப தப்பு. உப்பு, நீ பேசுறது ரொம்ப தப்பு. ஆமாம், உப்புலாம் அப்படி சொல்லக்கூடாது. உப்பு என்ன சொல்லணும்? நான் இங்கே இருந்து எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன். கெட்டுப்போன அந்த உலகத்தை, கெட்டுப்போன வியாபார உலகத்தை. இன்றைக்கி வியாபாரம்னாலே ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கிறதுனால தானே சபையில் அதெல்லாம் போதிக்காமல் போயிட்டாங்க. இப்போ பாருங்கள் பிரதர், எல்லாம் பிஸ்னஸ் ஆகிப்போச்சு. அப்படின்னா பிஸ்னஸ்னாலே கெட்ட வார்த்தை மாதிரி ஆகிப்போச்சு பாருங்களேன். கல்வியை வியாபாரமாக்கி விட்டார்கள். அப்படின்னா வியாபாரனால என்ன மைண்டில் இப்போ ஆயிடுச்சு? கெட்டது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த உப்புலாம் அதுக்குள்ளே நுழைஞ்சா கெட்டதெல்லாம் நல்லா ஆகிடும். அதுக்கு தான் உப்பை வச்சிருக்கிறாரு. உப்பு அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? வச்சிருக்காரு. நீங்கள் தான் அந்த உப்பு. நீங்கள் போனீங்கன்னா கெட்டதெல்லாம் நல்லா ஆகிடும். நம்ம ஒதுங்கக்கூடாது. அரசியலை பார்த்து ஒதுங்கக்கூடாது. அதுக்கும் ஆண்டவர் கூப்பிட்டாருன்னா அதுக்கும் கொஞ்சம் பேர் போகணும். வெறும் எல்லாரும் பீகாருக்கே போனாங்கன்னா எப்படி? கர்த்தர் ஒன்று பீகாருக்கு அழைக்கிறார் அப்படின்னா கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. மற்றவங்க கொஞ்சம் இங்கே பாருங்கள். எல்லாரும் அங்கே வாங்க இங்கே வாங்கன்னே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது சிலர் ஆண்டவர் அப்படி அழைக்கிறாருன்னா அவங்க போட்டோம். நம்ம ஆள்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அது ஒன்று தான் வழி அப்படின்னு நினச்சிட்டாங்க. அப்படி கிடையாது. சிலர் தொழில் உலகத்துக்கு இயேசு அழைக்கிறார். ஆமென். வெறும் பீகாருக்கு மட்டுமல்ல, பிஸ்னஸ் பண்ண அழைக்கிறார். ஆமென். ஒரு பெரிய பிஸ்னஸ் உமனாக தேவன் உங்களை அழைக்கிறார். அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். ஆமென். அவ மல்டி பிஸ்னஸ் பண்ணுறா. குணசாலியான பெண். நம்ம குணசாலியான பெண்ணு ட்ராக்ஸ் கொடுக்க அனுப்பிட்டோம். எல்லாத்தையும் பிடிச்சி இது ஒன்றைத்தான் பண்ணிட்டோம். நீ குணசாலியான பெண், ஒழுங்காக போய் ட்ராக்ஸ் கொடு. அதில் ட்ராக்ஸ் கொடுன்னே ஒரு வார்த்தையே இல்லை. குணசாலியான பெண் பிஸ்னஸ் பண்ணான்னு தான் பைபிளில் இருக்குது. இப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில பாருங்க. கண்டிப்பாக இவர் தான் அந்த 666 வேற என்ன சொல்லுவாங்க? இதுதான் சொல்லுவாங்க. நான் பைபிளில் இருந்து பேசிகிட்டு இருக்கிறேன். பைபிளில் போட்டிருக்குது, குணசாலியான பெண் இந்த சிறியனு கீழே அப்படி மறைஞ்சிக்கிட்டு அத்தான் அப்படின்னு எட்டி பார்த்துட்டுல, அவள் வியாபார கப்பல் போல் இருந்தாலாம். ஆமென். அவள் சரக்கு கப்பலை வச்சுக்கிட்டு அங்கே திரைகடல் ஓடி திரவியம் தேடு, அதுக்கு இணையாக வாழ்ந்தவங்க தான் இந்த குணசாலியான பெண்கள். ஆமென். அப்போ பாருங்க, கடவுள் சிலரை வியாபார உலகத்துக்குள்ள என்ன பண்ணுறாரு? அழைக்கிறார். எல்லாரையும் பீகாருக்கும் எல்லாரையும் மிஷினரியாகவும் அவர் அழைச்சிட்டு இல்லை. சிலரை வியாபார உலகத்துக்கு என்று என்ன பண்ணுறாரு? அழைக்கிறார், தெரிந்து கொள்கிறார். அதனால தான் வேதம் உங்கள் அழைப்பை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு. அதை பற்றிலாம் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அது ஒரு காலிங். எப்படி இன்றைக்கு நான் பிரசங்கம் செய்வது ஒரு அழைப்போ, அதுபோல் நீங்கள் பிஸ்னஸ் செய்வதும் ஒரு அழைப்பு. எப்படி நான் பிரசங்கம் செய்வதற்கு ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாரோ, அதுபோல நீங்கள் பிஸ்னஸ் செய்வதற்கும் உதவி செய்வார். இதற்கு எப்படி ஒரு அபிஷேகம் இருக்கிறதோ, அதுபோல தொழிலை செய்வதற்கும் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. பாருங்க, இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பேசியிருக்கிறோம். கோரேசின் அபிஷேகம், பெசலேயலின் அபிஷேகம்னு நீங்கள் யூடியூப்ஸில் போனீங்கன்னா நம்ம பேஜில் அந்த மெசேஜஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் திருப்பி என்ன பண்ணுங்க, போட்டு கேளுங்க. ஏன்னா கடவுள் வேலை செய்கிறதுக்கு அபிஷேகத்தை தராரு.
பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அபிஷேகத்தை அவர் தராரு. அப்போ பாருங்க, கெட்டுப்போன வியாபார உலகம், கெட்டுப்போன அரசியல் உலகம், சாக்கடைலாம் சொல்கிறாங்க, இதுக்குள்ள கடவுள் அவருடைய பிள்ளைகளை அனுப்பி அதையெல்லாம் நல்லாக்க விரும்புகிறார். ஆமென். அப்போ இந்த காலத்துக்காக கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார். இது ஒரு அழைப்பு என்று எண்ணிக்கொள்ளுங்கள். சிலர் பாருங்க, பிரதர் நீங்கள்லாம் நல்ல ஊழியம் செய்கிறீங்க பாருங்க, ஆனால் நான் பிஸ்னஸ்லேயே கடந்துடுறேன். அது ஒரு அழைப்பு, அதை பற்றி ஒன்றும் வருத்தப்படாதீங்க. ஐயோ நான் அது ஒரே கஸ்டமரையும் கிளைண்ட்டையும் பார்த்துக்கிட்டே இருக்கேனே, இல்லை அதுதான் அழைப்பு, உங்கள் அழைப்பு. அது நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக செய்யுங்க. அதில் இருந்து நீங்கள் தேவன் என்ன பண்ண முடியும், மகிமைப்படுத்த முடியும். அப்படிங்கிறது தான் காரியமாக இருக்குது பாருங்கள். அப்போ கவனிங்க, அவர் சொல்கிறாரு நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் அப்படி சொல்கிறாரு. உங்களுடைய அடையாளத்தை பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமாக பேசுகிறாரு கடவுள். எல்லாம் சொல்லுங்கள், நான் உப்பு, நான் வெளிச்சம். ஆமென். உப்பு போனால் பாதுகாப்பு ஏற்படுறது, ப்ரொடக்டிவிட்டி, அங்கே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வேலை நடக்குது. அது மாதிரி நீங்கள் இருக்கிற இடம் பாதுகாக்கப்படும், கெட்டதெல்லாம் நீங்கி போகும். வெளிச்சம்ங்கிறார் உங்களை பார்த்து. இப்போ என்னன்னா அங்கே பாருங்கள், ஆண்டவரே அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. உங்களை என்னன்னு சொல்கிறாரு, பட்டணம்னே சொல்கிறாரு. பிரதர் எந்த பட்டணத்துக்கு போனால் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன்? இல்லை, நீ தான் பட்டணம். மலை மேல் உள்ள பட்டணம் நீ மறைந்திருக்கலாகாது. ஆமென், ஆமென். ஆமாம், கடவுள் நீங்கள் அப்படியே ஒளிஞ்சு யாருக்குமே தெரியாமல் அப்படியே வாழ்ந்துட்டு நீங்கள் போயிட மாட்டீங்க. தெரிகிற மாதிரி வாழ்வீங்க. பிரபல்யமான வாழ்வுக்கே உங்களுக்கு அவர் வச்சிருக்கிறார். ஆமென். உங்களை வெளியே கொண்டு வருவார் தேவன். அப்போ கவனிங்க, மறைந்திருக்க மாட்டாது. இப்போ பாருங்க, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு லைட்டு அதை எதையோ ஒன்றை போட்டு மூடி வைக்கிறதுக்காக அந்த விளக்கு கிடையாது. அந்த விளக்கு எதுக்கு இருக்குது, அதை கொளுத்துனதுனுடைய நோக்கம் என்னன்னா, அது மேலே வச்சு அது வெளிச்சத்தை என்ன பண்ணணும், கொடுக்கணும். அதுதான் அதனுடைய நோக்கம். அது மாதிரி கடவுள் சொல்கிறாரு, உன்னை இந்த பூமிக்கு அனுப்பும்போது உனக்குள்ளாகவும் பல திறமைகள், ஆற்றல்கள் எல்லாம் வச்சு தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அனுப்பியிருக்கிறேன். நீ மறைஞ்சி அதெல்லாம் இல்லாமல் வாழக்கூடாது. அதெல்லாம் வெளியில் உன் பொட்டென்ஷியல் எல்லாம் தெரிஞ்சு அநேகர் அந்த வெளிச்சத்தை பார்த்து உன் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, குட் ஒர்க்ஸ். எல்லாம் சொல்லுங்க, மனுஷர் நான் பண்ணுற வேலையை பார்த்து, பிஸ்னஸை பார்த்து என் பிதாவை அவர்கள் அறிய போகிறார்கள். ஆமென். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் உங்கள் தேவனை காட்டும். அப்படியா, உண்மையா அது? பாருங்க, ஆதியாகமம் 39. இன்னைக்கு வேலைக்குள் இருக்கும் ஒரு 7 ஆசீர்வாதங்களை பேசலாம்னு நினச்சிருக்கிறேன். பேசுவேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஆதியாகமம் 39. எல்லாம் சொல்லுங்க, என் கிரியைகள் எனது வேலைகள் என் தேவனை காட்டுகிறது. ஆமென். இப்போ பாருங்க, 39, ஆதியாகமம் 39 2, 3 பாருங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அப்படின்னா என்ன, சித்தி உள்ளவன் ஆனான்னு அர்த்தம். பாருங்க, அடிமையாக போனான், அவனுக்கு ஒரு சித்தி கிடைச்சாங்க. பாருங்க, பெரியமா தான் கிடைக்கல, யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு சித்தியை கொடுத்தார் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. பழைய தமிழ் வார்த்தை இதெல்லாம் இல்லை. சித்தினா என்னது, சக்சஸ். எல்லாம் சொல்லுங்க, சக்சஸ், வெற்றி. ஆமென். எல்லாம் எம்ஜிஆர் படத்தில் தான் கேட்குறாங்க, சக்சஸ் சக்சஸ் அப்படின்ட்டு. நம்ம சபையிலலாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன சபையில் என்ன சக்ஸஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்காங்க. இல்லைங்க, பைபிளில் இருக்குதுங்கன்னா எங்கே இருக்குங்க, அங்கே இந்த சித்தின்னு போட்டிருக்கலாம். ஓ, அதுக்கு பேர் அதா அப்படிங்காரு. இப்படி பழைய தமிழில் மொழிபெயர்த்து வச்சு மொழியை பேத்துறாங்க. எல்லாம் சொல்லுங்க, சக்சஸ். The Lord was with Joseph and he became a successful and prosperous man. எல்லாம் சொல்லுங்க, successful and prosperous man. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் வெற்றி உள்ளவனாகவும் செழிப்புள்ளவனாகவும் இருந்தான். இப்படி ஒரு மொழிபெயர்ப்பு தான் நல்லா இருக்கும். சித்தின்னு போட்டிருக்க பிரதர் அப்படின்ட்டு. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் ஒரு மனிதனோடு இருக்கும் பொழுது அந்த மனிதன் வெற்றி உள்ளவனாகவும்
செழிப்புள்ளவனாகவும் மாறுவது நிச்சயம். அப்போ எனக்கு வெற்றி செழிப்பு எங்கே தேட வேண்டாம். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அது நிச்சயமாய் வெற்றியையும் செழிப்பையும் உங்களுக்கு 100% உங்கள் வாழ்க்கையில் அது கொண்டு வரும். ஆமென். அது எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க. ஏன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கிறத வச்சு ஜெயிக்க போகிறது இல்லை, உங்கள் கூட யார் இருக்கிறார் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இருக்கிற இடம் அல்ல, இருக்கிறவர், இருக்கிறவரை எங்கிருந்தாலும் ஜெயிப்பேன். எங்கிருந்தாலும் வாழ்க. பாமால பாட்டு நினைச்சிடாதீங்க. எங்கிருந்தாலும் நீங்க நல்லா இருப்பீங்க. ஏன்னா உங்க கூட ஒருத்தர் இருந்தா. The Lord was with Joseph. அவன் இருந்தது எகிப்து தான். ஆனால் அந்த எகிப்தில் தேவனுடைய பிரசன்னம் அவன் கூட இருந்தது. எகிப்துனால என்ன தெரியுமா உங்களுக்கு? the full of the place of idolatry. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் சிலைகளும் வழிபாடுகளும் நிறைஞ்சிருக்கிற ஒரு பிளேஸ். இப்போ அந்த மாதிரி ஒரு பிளேஸை யாராவது சொல்லி நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. நல்லா இருக்க முடியும்னு சொன்னால் என்ன பண்ண மாட்டாங்க? நம்பவே மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் தேவன் அவர்கள் என்ன பண்ணார்? ஆசீர்வதித்தார், அவர்களை பிளஸ் பண்ணார். அந்த எகிப்திலே அவர்கள் வெற்றி உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. The secret of success அப்படிங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது. The presence of God. Amen. எல்லாம் சொல்லுங்க, வெற்றியின் ரகசியம் என்பது தேவனுடைய பிரசன்னமாக இருக்கிறது. உங்களுக்கு ரொம்ப காரியம் புரிய வேண்டியதில்லை, ரொம்ப எளிமையான சில காரியங்கள் புரிஞ்சாலே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. அது என்ன தெரியுமா? The Lord was with Joseph. He was a successful and என்ன போட்டிருக்கு? prosperous man. He became a successful and prosperous man. எல்லாம் சொல்லுங்க, he became. அவர் உங்க கூட இருந்தா நீங்க என்னமாவது ஒன்று ஆவீங்க. கண்டிப்பா அப்படியே இருக்க மாட்டீங்க. உறிஞ்சு விட்டுட்டாங்க. உங்களுக்கு தெரியும்ல, சட்ட துணி கொண்டு கலத்திட்டாங்க. ஒன்றும் இல்லை அவங்க வாழ்க்கையில். ஒன்றும் இல்லை அப்படின்னா முடிஞ்சு போச்சுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் தேவனிடத்தில் ஒரு மனுஷன் வரும்பொழுது அங்கே ஒன்றும் இல்லைங்கிறது முடிகிற ஒரு இடம் அல்ல, ஆரம்பிக்கிற இடமா இருக்குது. ஆமென். சிலர் தான் சொல்கிறாங்க எல்லாம் முடிஞ்சிடுச்சிங்க, ஒன்றுமே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. பூஜ்ஜியம். ஆனால் இந்த கதையை நீங்கள் படிச்சிங்கன்னா பூஜ்ஜியத்திலிருந்து ராஜ்யம். எல்லாம் சொல்லுங்கள், பூஜ்ஜியத்திலிருந்து ராஜ்யம். ஒரு 0 ஸ்டேஜில் இருந்து தான் வேற ஒரு இடத்துக்கு அவன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்? போக ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள உள்ள போகணும் பாருங்க, சும்மா கிடையாது. தேவனுடைய பிரசன்னம் என் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலையும் வெற்றியையும் செழிப்பையும் உங்களால் பார்க்க முடியும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கும் பொழுது எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளிலேயும் வெற்றியையும் செழிப்பையும் என்னால் பார்க்க முடியும். ஆமென். அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறார். அண்ணன் இல்லை, அப்பா இல்லை, அவனுக்கு தெரிஞ்ச ஆள் யாரும் அங்கே இல்லை. ஆனால் ஒருத்தர் கூட இருந்தார். அவர் அவனுக்கு என்ன பண்ண வைக்கிறார்? ஜெயிக்க வைக்கிறார். சில சொல்லுவாங்க, இந்த ஊரில் எனக்கு யாரையும் தெரியாதுங்க, நான் எப்படிங்க முன்னேற? இல்லை, அவர் இருக்கிறார் உங்களை முன்னேற்றுறதுக்கு. நாங்கள் திருநெல்வேலிக்கு வரும்போது யாரும் தெரியாது, யாருமே தெரியாது. இப்போ எங்கேயாவது எங்கே போனாலும் யாரோ பேசுகிறாங்க. இப்போவும் அவங்கள எனக்கு தெரிய மாட்டேங்குது, என்ன அவங்களுக்கு தெரியுது? நீ அறியாத ஜாதியை வரவழைப்பாய் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. எத்தனையோ பேர் இன்னைக்கு தெரிகிற மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற வேலையெல்லாம் அவர் பார்த்துக்குவார். உங்களை பெரிய ஆளாக்குற பிஸ்னஸில் தானே அவர் இருக்கிறாரு. இன்னைக்கு அதெல்லாம் சொல்ல போகிறேன். கரெக்டாக அந்த 7 காரியங்கள் சொல்ல போகிறேன். முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தின் பிதாவை என்ன பண்ணுவாங்க? மகிமைப்படுத்துவார்கள். ஆமென். அப்போ உங்களுடைய குட் ஒர்க்ஸ், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ஸ், இது எல்லாமே தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறதுங்கிறார். எல்லாம் சொல்லுங்க, மனுஷர் கண்டு. அந்த மத்தேயுல இருக்கிற அந்த வசனத்தை மறுபடியும் போடுங்க. Matthew 5:16. இவ்விதமாய், எல்லாம் சொல்லுங்க, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. அப்படின்னா என்னன்னா, அவனே பிரமிக்கிற மாதிரி சில காரியம் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுது? வெளிப்படுது. அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கே ஒரு பிரமிப்பாகுது. அந்த பிரமிப்பு மூலம் அவன் என்ன நினைக்கிறான்னா, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருப்பா, தேவன் ஒருத்தர் இருக்கிறாருப்பா, ஏன்னா இந்த மனுஷனை பார்த்தா எனக்கு தெரியுதுன்னு சொல்ல போகிறான். ஆமென். நீங்கள் தான் காஸ்பலுங்க.
யூ ஆர் த காஸ்பல், யூ ஆர் த எபிஸ்டல்ஸ் ஆஃப் காட். அப்படிதான் சொல்றாரு, நீங்கள் தான் அந்த நிருபம் அப்படிங்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நான் தான் நிருபம். ஆமென். நீங்க தான் சாட்சி, நீங்க தான் நிருபம். சாட்சி சொல்லுவீர்கள்னு சொல்லலை, சாட்சியா இருப்பீர்கள்னாரு. நம்ம ஆளுகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்க இருப்பீங்கன்னாரு. உங்களை பார்த்தாலே அவனுக்கு தெரியும், இது சாதாரண வித்து கிடையாது, இது சாதாரண ரகம் கிடையாது, இவன் பண்றதுல ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ அந்த மாதிரியான ஒரு காரியத்தை தான் யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவனுடைய ஓனர் பார்க்குறாரு, அவனுடைய எஜமான் பார்க்குறாரு. 39 ஜெனிசஸ் 39:2-3 மறுபடியும் வாசிக்கிறேன். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் அவனோடு இருக்கிறார், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் கண்டு. எப்படி இருக்குது பாருங்க. கர்த்தர் சும்மா அவங்க கூட இல்லை. அவர் ஏதோ நீங்கள் ஜபாரில் ஜோம் பண்ண உடனே சரிப்பா டாட்டா போயிட்டு வா பிஸ்னஸ்க்கு அப்படின்னு அவர் அங்கேயே உட்காந்துட்டு இல்லை, அவர் உங்க கூட வராரு. ஆமென். மார்க்கெட் பிளேஸ்க்குள்ள நீங்கள் போகும்போது, தொழில் உலகத்தில் நீங்கள் போகும்போது நீங்கள் தனியாக போல, ஆண்டவர் உங்க கூட தான் வராரு. ஆமென். அந்த மாதிரி ஒரு ஆண்டவர் தான் வேதாகமம் நமக்கு சொல்லுது. ஏதோ காலையில் கும்பிட்டியா, சரி பக்தா போயிட்டு வா, நான் இந்த ரூம்லேயே இருந்துக்கிறேன், நீ போய் என்னமோ தெரில, அது என்ன உலகத்துக்குள்ளே போறியா, சரி போ, மோசமான உலகம், போயிட்டு வா, சாயங்காலம் வந்துரு, மறுபடியும் பரிசுத்தமாயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அது ரிலீஜியனுடைய திங்கிங். ஆனால் இங்கே என்னன்னா, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, நீ கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற, எல்லாம் சொல்லுங்க, அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். இன்னைக்கு சாயங்காலம் உங்களுக்கு சொல்லட்டுமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல, ஆனா ஆண்டவர் உங்க கூட இருக்கும்போது நீங்கள் செய்கிற யாவையும் அவர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். நீங்க செய்கிற யாவையும் அவர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி அவர் கொடுக்க ஆரம்பிப்பார். ஆமென். பாருங்க, அவன் என்னெல்லாம் கை வைக்கிறானோ அது எல்லாமே சக்சீட் ஆகுது. எல்லாம் சொல்லுங்க, சக்சீட். ஆமென். சக்சீட், எல்லாம் முடியுது, ஜெயமா என்ன பண்ணுது அங்க முடியுது. அவன் எஜமான் அதை பார்க்கறானா. சொன்ன இல்லையா, மனுஷர் உங்கள் பரலோகத்தின் தேவனை. அப்போ கடவுளை காட்டுறதுக்கு பெஸ்ட் பிளேஸ் மார்க்கெட் பிளேஸ், பிசினஸ் வேர்ல்ட். ஹalleluya. you are the image barrier. நீங்கள் தேவனுடைய தன்மை, அவருடைய நேச்சரை நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ அது மோசமான இடங்க, அது எகிப்தை விடவா மோசமானது. அதனால தான் தேவன் எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமானதை கொண்டு இங்கே வச்சுருவார். ஏன்னா நம்ம ஒன்றும் இதை விட எக்ஸ்ட்ரீமானதுக்கெலாம் போகிறது கிடையாது. ரொம்ப எக்ஸ்ட்ரீமான, நம்மளால் இப்படிலாம் நடக்குமான்னு யோசிக்கிற மாதிரியான ஒரு உதாரணத்தை தான் இங்கே என்ன பண்ணுவார், இங்கே வைப்பார். ஏன்னா அதை பார்க்கும்போது இப்படிலாம் நடக்கும்னா இப்போ ஏன் பிரச்சனை ஒன்றுமே இல்லை, ஏன் பிரச்சனை ஒன்றுமே இல்லை அப்படின்னு நமக்கு தோன்றதுக்காக தான் அதை வைக்கிறாரு. ஆனால் நிறைய கிறிஸ்தவங்க அப்படி படிக்கிறது இல்லை. இவங்களே இவ்வளோ பட்டாங்கன்னா நம்ம எவ்வளோ பட போகிறோமோ அப்படின்ட்டாங்க. பைபிளையே தலைகீழ படிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. அப்படி படிக்கக்கூடாது. எப்படி பார்க்கணுன்னா, எகிப்து ரொம்ப மோசமான ஒரு சூழல், அடிமையாக இருக்கிற ஒரு இடத்துல தேவன் அவன் கூட இருந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆமென். அப்போ தொழில் உலகம், அவன் வேற எங்கேயோ போகல, அவன் ஏதோ ஜெப கூட்டத்துக்கு போனான் அப்படிங்கிறது இல்லை. கதை என்னன்னா, வேலைக்கு போகிறான், என்னமோ ஒரு அவன் கையில் எதையோ கொடுக்குறாங்க. அவன் நான் இதை படிச்சிருக்கேன் சார், இல்லை இந்த மாதிரி என் தகுதி சார், இதை எனக்கு தாங்க அப்படின்னு கேட்டு வாங்குற இடத்துல அவன் கிடையாது. என்னத்தையாவது கொடுப்பாங்க. தானியேலும் அவன் நண்பர்களும் பார்த்தீங்கன்னா என்னத்தையோ படிக்க வைக்காங்க, என்னத்தையோ கொடுக்காங்க. அவங்க என்ன போட்டிருக்குதுன்னா, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும், எல்லாம் சொல்லுங்க, அவன் செய்கிற யாவையும். அவன் கையில் எந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் அது சக்ஸஸாக தான் போகுது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் கண்டு. யோசேப்பு சொல்லி இல்லை பாருங்க. நம்ம கூட ஒரு பெரிய ஆள் இருக்கிறாருங்க, அவரெல்லாம் எப்படி தெரியுமா, இன்னும் வேலை பார்க்குற இடத்துல அவரே பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இல்லை, அவன் ஒன்றும் பேசலை, பேச்சே கிடையாது, வீச்சு தான், சொல்லிக்கிட்டே இல்லை. சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையும் செய்யாமல் அங்கே உட்காந்து சண்டே பிரசங்கத்தை வேலை பார்க்குற இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறது. அங்கே என்னப்பா சூப்பர்வைசர் வருவார், என்னப்பா அங்கே சுவிசேஷ கூட்டமாக நடத்துகிற அப்படிம்பார்.
அப்படிலாம் காட்டக்கூடாது. நீங்கள் பண்ணுற வேலையை பார்த்து உங்கள் எஜமான் சொல்லணும், இவன் லேஸ்பட்ட ஆள் கிடையாது, இவன் கூட யாரோ ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்ட்டு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் கண்டு. ஆமென். அப்போ உங்கள் தொழிலின் மூலமாக, நீங்கள் செய்கிற வேலையின் மூலமாக தேவனை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். அது பெரிய வாய்ப்பு பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய பிஸ்னஸ் ஒரு பெரிய வாய்ப்பு என் தேவனை காட்டுறதுக்கு. ஆமென். அப்போ ஏன் பிஸ்னஸ் உலகத்துக்கு நீங்கள் அழைக்கப்படுறீங்க? ஏன் தொழில் உலகத்தில் கொண்டு வந்து நீங்கள் வைக்கப்படுறீங்க? இன்னும் பதவிகளிலே, சில அரசியல் பொறுப்புகளிலே இன்னும் ஏன் வைக்கப்படுறீங்கன்னா, ஒன்றும் இல்லை, அங்கே இருந்து நீங்கள் தேவனை காட்ட போகிறீங்க. நோக்கம் ஒன்று தாங்க, எல்லாருக்கும் நோக்கம் ஒன்று தான். படைப்பின் நோக்கம், பிரதானமான நோக்கம் என்ன? அவரை வெளிப்படுத்துவது. ஆமென். அப்பாவை மாதிரி பிள்ளை அப்படிங்கிறது வரணும். இயேசுகிட்ட போயிட்டு சீசர்கள்லாம் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? என்னெல்லாமோ சொல்கிறாரு. இவங்க கேட்குறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், எங்களுக்கு வந்து கொஞ்சம் பிதாவை காட்டுங்களேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அட பாவிகளா, இவ்வளோ நாள் வேற என்னத்தை பார்த்தீங்க? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஆமென். என்னை பார்த்தவன் யாரை பார்த்தான்? அப்பாவை பார்த்தான். அப்போ என்னுடைய கிரியைகள் மூலமாக நான் யாரை காட்டும்படியாக வந்திருக்கிறேன்? என் அப்பாவை காட்டும்படியாக நான் வந்திருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்கள், நான் என் அப்பாவை காட்டும்படியாக வந்திருக்கிறேன். அதனால தான் கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவாராக. வாழ்த்தும் போது ஆசாரியன் ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கணும்? கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவாராக. அப்படின்னா என்ன? உங்கள் முகம் பார்த்தா அவர் முகம் தெரியும். ஹல்லேலூயா. த லயன் கிங்னு ஒரு மூவி இருக்குது, பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் லயன் கிங் பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து அந்த சிம்பா இருப்பான்ல, அவன் வந்து தப்பு பண்ணிட்டான்ட்டு குற்றம் சாட்டி ஓடிடுவான். அப்புறம் திரும்பி அந்த குரங்கு கூட்டிகிட்டு வரும் பொழுது, உங்கள் அப்பா சாகலை, அவர் உயிரோடு தான் இருக்கிறார் அப்படிமா. சிம்பா வந்து நம்பாது, அப்படியா அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா ஒரு இடத்துல, இல்லை உங்கள் அப்பாவை நான் காட்டுறேன் அப்படின்னு கூப்பிட்டு போய் ஒரு தண்ணி இருக்கும், அந்த தண்ணியில் போய் இதில் பார், உற்று பார், உங்கள் அப்பா தெரியவாருன்னு. இப்படி உத்து பார்த்தா என்ன தெரியும்? இது முகம் அப்படியே தெரியும். பார்த்தா அவர் அப்பா முகம் அதில் இருக்கும். அப்போ தான் அதுக்கு ஒரு என்கவுண்டர் நடக்கும். அந்த மூவிலே அது ஒரு என்கவுண்டர் மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதாவது தமது முகத்தை உங்கள் மேலே என்ன பண்ணுறாராம்? பிரகாசிக்க பண்ணுறாராம். ஆமென். கடவுள் எங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க, இவனை பார்த்தாலே தெரியுது கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்ட்டு. உன் குடும்பத்தை காணும்போது தெரியுது, உன் பிள்ளைய காணும்போது தெரியுது, உன் வாழ்க்கையில் இருக்கிற காரியத்தை பார்த்தாலே தெரியுது. அதனால தான் நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்குதோ. எல்லாம் சொல்லுங்க, நான் தான் அற்புதம், நான் தான் அடையாளம். ஆமென். சிஸ்டர் அற்புதம், பிரதர் அடையாளம் அப்படின்னு உங்களை வைக்கிறார் அவர். ஆமென். யாரும் சொல்ல வேண்டியதில்லை, உங்களை பார்த்தாலே ஒன்று தெரியுது. என்ன தெரியுது? இவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுறார். அப்போ கர்த்தர் எப்படி தெரிய முடியும்னா, நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஃபெயில் ஆகிறது மூலம் இல்லை, நீங்கள் பண்ணுறதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறது மூலம் தான் தெரிய ஆரம்பிக்குது. அதனால தான் ப்ரோ சக்ஸஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், செழிப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அதுதான் தேவனை காட்டுகிறதாக இருக்கிறது. ஆமென். நீங்கள் வந்து நலிஞ்சு ஒடிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போகிறது மூலம் பாருங்க கர்த்தரை பாருங்க அப்படின்னா, எங்கே இதில் எங்கே கர்த்தருமா பாருங்க? சகோதரனுக்கு வந்த வியாதியை பாருங்க, அதில் கர்த்தரை பாருங்கன்னா, இதில் எப்படி கர்த்தரை பார்க்கறதும்மா? சகோதரருக்கு பாருங்க எவ்வளவு நஷ்டம், ஒன்றும் இல்லாமல் போயிட்டாரு, கர்த்தரை பாருங்கன்னா அதில் எங்கேயா கர்த்தர் இருக்கிறாருமா? அப்போ கர்த்தரை அவன் எஜமான் பார்க்குறான். அவனுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்த மேனேஜர், அவனுக்கு பிஸ்னஸ் கொடுத்த அந்த ஆள் கர்த்தரை என்ன பண்ணுறானா? பார்க்குறானா? அவன் ஒரு எகிப்தியனுங்க. ஹலோ, உலக மனிதர்கள் உங்களிலே தேவனை பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும்னா, அவனுக்கே அது இந்த உலகத்துக்கு புரிகிற ஒரு லாங்குவேஜ் இருக்கு. உங்களுடைய வெற்றி, உங்களுடைய பெருக்கம், உங்களுடைய முன்னேற்றம், ஏன்னா இது அசாத்தியமா இருக்கு. அதாவது ஒன்று பண்ணா நல்லா வந்தா ஓகே, பண்றதெல்லாம் நல்லா வருத, அப்பனா இவங்களோட தேவன் இருக்கிறாரு. விளங்குதா? எல்லாம் சொல்லுங்க, 100க்கு 100 வெற்றி. ஆமென்.
ஆனால் பிற்காலத்தில் தாவீது இதெல்லாம் மனசில் வச்சு தான் 1ஆம் சங்கீதத்தில் சொல்கிறாரு, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். எல்லாம் சொல்லுங்க, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும்னு பின்னாடி அதுங்க என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. இங்கே அங்கே வாய்க்கும்னு சொல்கிறாரு. இங்கே வாய்த்தல் நடக்கிற ஒரு நபரை நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். அப்போ அங்கே என்ன போட்டிருக்குது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமான் வீட்டில் இருந்தான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அப்போ கர்த்தர் அவன் கூட இருக்கிறாருங்கிறத எதை வச்சு அவன் உறுதிப்படுத்தினான்? செய்கிறதெல்லாம் சக்சஸ் ஆகுது, செய்கிறதெல்லாம் வெற்றி ஆகுது. அப்போ வெற்றிங்கிறது, வளர்ச்சிங்கிறது, ஃபினான்ஷியல் க்ரோத்துங்கிறது எவ்வளோ முக்கியம்னா அது உங்கள் தேவனை வெளிப்படுத்துகிற ஒன்றாக அது இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, என் வெற்றிகள் என் தேவன் யார் என்பதை இந்த உலகுக்கு காட்டுகிறது. மறுபடியும் சொல்லுங்க, என் வெற்றிகள் என் தேவன் யார் என்பதை இந்த உலகுக்கு காட்டுகிறது. பாருங்க, இதே காரியத்தை தான் தாவீது சொல்றான். கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு நின்றுட்டு இருக்கிறான். அப்போ சொல்றான், இன்னைக்கு உன் தலையை நான் எடுப்பேன், உன்னை நான் ஜெயிப்பேன், உன்னை நான் மேற்கொள்வேன். அப்படி மேற்கொள்றதன் மூலம் இஸ்ரவேலிலே ஒரு மெய்யான தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் யாவரும் அறிந்து கொள்வார்கள். எல்லாரும் கடவுளை தெரிஞ்சுப்பாங்க. எப்படி தெரியுமா? இன்னைக்கு நான் அடைய போகிற வெற்றி என் தேவன் யாருங்கிறத காட்ட போகிறது. ஆமென். அதனால தான் சொல்லுவேன், படிக்கிறவங்களா இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், ஏதோ வாழ்க்கையில் ஒரு காரியத்தில் நீங்கள் இருக்கலாம். தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற பொறுப்பு, உங்களுக்கு தந்திருக்கிற வேலை, இது எல்லாமே அவரை வெளிப்படுத்துறதுக்காக உங்களுக்கு தந்திருக்கிற அற்புதமான காரியங்களாக இருக்கிறது. ஆமென். இதை மைண்டில் வச்சு பாருங்க. ஆண்டவரே, என்னுடைய வேலைகள் மூலமாக, என்னுடைய பிஸ்னஸ் மூலமாக நீர் யார் என்பதை இந்த உலகம் பார்க்க வேண்டும். அதை தான் இயேசு சொன்னார், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. எல்லாம் சொல்லுங்க, நற்கிரியைகளை கண்டு. இல்லாத வேலையை பார்த்துட்டு இருந்தா அதில் பார்த்தலாம் என்ன ஒர்க்குங்க? எல்லாம் சொல்லுங்க, குட் ஒர்க்ஸ். எல்லாம் சொல்லுங்க, குட் ஒர்க்ஸ். அதை பார்த்து யாரை மகிமைப்படுத்துவாங்களாம்? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை என்ன பண்ணுவாங்க? மகிமைப்படுத்துவார்கள். அப்போ பாருங்க, இங்கே 3வது வசனத்தை மறுபடியும் பார்க்கிற, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. எல்லாம் சொல்லுங்க, எஜமான் கண்டு. அவனால் எப்படி பார்க்க முடிஞ்சுது? அப்போ சிம்பிள், 1 இல்லை 2 இல்லை, இவன்கிட்ட என்ன கொடுத்தாலும் என்ன ஆகுது? வெற்றியாக இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, வெற்றி அவசியம். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசியே உனக்கு வெற்றி அவசியம். ஆமென். ஏன்னா உங்கள் வெற்றிகள் தான் உங்கள் தேவன் என்ன பண்ண முடியும்? காட்டவே முடியும். அதுவும் இவ்வளவு நெருக்கத்துக்கு நடுவில், இவ்வளவு ஒன்றுமில்லாமல் போன சூழ்நிலைக்கு நடுவில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அப்போ கண்டிப்பாக ஆண்டவர் தான் ஜெயிக்க வச்சாருன்னு தெரிய ஆரம்பிக்கும். ஆமென். ஆட்களுடைய ஆதரவு இல்லை, அறிமுகமான ஊர் இல்லை, அறிமுகமான நபர்கள் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு சூழல் ஆனால் கூட அவன் ஜெயிக்கிறான். ஏன்னா கூட ஒருத்தர் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, the secret of success is the presence of God. எல்லாம் சொல்லுங்க, வெற்றியின் ரகசியம் தேவனுடைய பிரசன்னமாக இருக்கிறது. ஆமென். இப்போ பாருங்க, கர்த்தர் அவன் கூட இருந்தார், அவன் வெற்றி உள்ளவனானான். கர்த்தர் அவன் கூட இருந்தார், அவன் செழிப்புள்ளவனானான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, வெற்றியும் செழிப்பும் என்னுடையதாக இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறதுனால் வெற்றியையும் செழிப்பையும் எல்லா இடத்துலையும் நான் பார்ப்பேன். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை எல்லா இடங்களிலேயும் என்ன பண்ணுறாரு? வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எப்போதும் எல்லா இடங்களிலேயும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. எதுக்கு வெற்றி சிறக்க பண்ணி? அங்கேயும் இதே பாயிண்ட் வருது பாருங்க, அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துவதற்காக. கலங்குதா? அந்த வசனம் போடுங்கப்பா. 2 கொரிந்தியர் 2:14 என்ன போட்டிருக்குது? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் என்ன போட்டிருக்குது? எங்களை. எல்லாம் சொல்லுங்க, எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இப்ப பாருங்களேன், வெற்றியை பற்றி இங்க இருக்கா?
அந்த வெற்றி எப்போதும் இருக்கா? இருக்கா? எல்லா இடத்துலையும் இருக்கா? இருக்கா? எதுக்குன்னு இருக்கா? எதுக்கு? உங்க வெற்றி ஒரு வாசனை மாதிரி பரவுதான். என்ன வாசனை? அந்த வாசனையை பார்த்து வராங்க. என்ன வாசனை பரவுது? அந்த வாசனையின் மூலம் வெற்றிங்கிறது மறைச்சு வைக்க முடியாது. கரெக்டா? இப்போ உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபா வந்துச்சுன்னா வெளியில தெரியுமா தெரியாதா? மூஞ்சிலே கொஞ்சம் தெரிஞ்சிடும் நிறைய பேருக்கு. ஹலோ, சிலர் இருக்காங்க அப்படியே வச்சுட்டு அப்படியே படுத்துற ஆட்கள்லாம் இருக்காங்க. நம்ம யாரும் அப்படி இல்லை. வெளியில தெரியும். தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். சட்டம் மாறும், வாகனங்கள் மாறும், வீடெல்லாம் மாறும், கொடுக்கறதுலாம் மாறும், எல்லாமே கொஞ்சம் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ வாசனை அடிக்குமா அடிக்காதா? அடிக்குது. அது ஒரு வாசனைங்கிறார். அடிக்கட்டுங்கிறார். வெற்றி வாசனை வீசட்டுங்கிறாரு. ஆமென். வெற்றி மாலை சூடுங்க, அந்த வாசனை எல்லா இடத்துலையும் பரம்பட்டுங்கிறாரு. அந்த வாசனை என்ன மாதிரியான வேலையை செய்து? அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ உங்களுடைய சக்சஸ், உங்களுடைய வெற்றி, உங்கள் தேவன் யார் என்பதை இந்த உலகத்துக்கு அறிவிக்குது. ஆமென். அப்போ ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில இந்த வெற்றிங்கிறது எவ்வளவு முக்கியமானதுங்கிறத நீங்க கவனிச்சு பார்க்கணும். வெற்றியும் செழிப்பும் தேவையில்லைன்னு நிறைய கிறிஸ்தவங்க பேசிட்டாங்க. அது ரொம்ப தேவைன்னு வேதவசனம் பேசுது. ஏன்னா உங்க தேவனை அது இல்லாம நீங்க காட்ட முடியாது. தேவனை காட்டணுமா? சொல்ல இல்லை பிரதர், நம்ம கர்த்தருக்கு மகிமையா வாழணும், அதான் முக்கியம். எப்படி வாழ்வீங்க? நீங்க கடன்ல வாழும்போது மகிமையா வாழ முடியுமா? நீங்கள் வியாதியில் வாழும்போது மகிமையாக வாழ முடியுமா? நீங்கள் தோல்வியிலையும் கஷ்டத்துலையும் இல்லாமலையும் வாழும் பொழுது அது கடவுளுக்கு மகிமையை கொண்டு வருமா? சில சொல்லுவாங்க, இல்லை இல்லை அது அவைகளிலே நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அவைகளில் எப்படி மகிமைப்படுத்த முடியும்? நான் 10,000 ரூபா 1 லட்ச ரூபா கடன் பட்ட ஆள்கிட்ட போய் எங்கள் ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்கள் நீ வாங்கின காசு முதல்ல கொடு அப்படிமா? வாங்கின காசை முதல்ல கொடுமா? அப்படிலாம் பண்ண முடியாது. மகிமைங்கிறதே என்னது? விரும்பக்கூடியதாகவும் மேலானதாகவும் அப்படி ஈர்க்கக்கூடிய ஒன்றாகவும் அது என்ன பண்ணுது? இருக்கு. அதனால தான் பைபிளில் போட்டுருக்குது, அந்த 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 வெளிச்சத்தை அவங்க பார்ப்பாங்களாம், அந்த மகிமையை மக்கள் என்ன பண்ணுவாங்களாம்? பார்ப்பாங்களாம். மனுஷர் அதை பார்ப்பாங்களாம். கர்த்தருடைய மகிமை உன் மேலே என்ன பண்ணுது? உதிக்குது. அந்த ஒளியை பார்த்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்களாம்? ஓடி வருவாங்கன்னு போட்டிருக்குது. ஆமென். அதனால தான் பாருங்க, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆனாலே போதும், உங்கள் சொந்தக்காரங்களாம் ஆண்டவர்கிட்ட வந்துடுவாங்க. சிம்பிளுங்க. நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் போட்டுக்கிட்டு போய் ஓன்னு ஊர் பூரா நீங்கள் பெருசாக சொல்லணுங்கிறதே கிடையாது. நீங்கள் கொஞ்சம் வெற்றியாகி கொஞ்சம் செழிப்பாக ஆரம்பித்தாலே வராத சொந்தங்கள்லாம் தன்னால் வரும். ஆமென். உடனே நீங்கள் இப்படி சிலிப்பிட்டு போயிட மாட்டீங்க. யோசேப்பு மாதிரி வாங்கடா, உங்களுக்காக தான் கடவுள் எனக்கு கொடுத்து வச்சிருக்காரு, வாங்கிட்டு போங்கன்னு கொடுப்பீங்க. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, வெற்றிகள் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறது. இப்போ கவனிங்க, அப்போ வேலையினுடைய ஒரு முக்கியமான நோக்கம், பிஸ்னஸ், தொழில், அதிகாரம், பதவின்னு நீங்கள் போய் இருக்கிறீங்க, அதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ்? வாட் இஸ் த ரீசன்? அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு 7 காரணங்களை வேதாகமத்தில் நம்ம படிக்க முடியும். முதல் முக்கியமான ஒரு காரணம், தேவன் யார் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய பிஸ்னஸ் மூலமாக, என்னுடைய படிப்பின் மூலமாக, என்னுடைய குடும்ப வாழ்வின் மூலமாக, என்னுடைய நற்செயல்கள் மூலமாக தேவனை நான் வெளிப்படுத்துகிறேன். அப்போ இயேசு அதனால சொன்னார், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தின் பிதாவை என்ன பண்ணட்டும்? மகிமைப்படுத்த கடவர்கள் அப்படிங்கிறாரு. அப்போ அது தேவனுக்கு பெருமையை கொண்டு வருது, தேவனுக்கு பேரை அது கொண்டு வருகிறது. ஆமென். தாவீது ஜெயிச்ச உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? இவன் யாருடைய மகன் அப்படின்னு விசாரிச்சாங்க. இவன் யாருடைய மகன் விசாரிச்சாங்க. ஏன்னா கையில தலையோட வரான். பார்க்கும்போது இவன் யாருடைய மகன்? நான் சொல்றேன், நீங்க வெற்றியோடு வரும்போது இந்த உலகம் அதே கேட்கும். யார் அந்த ஆளு? யார் இந்த மாதிரி? யார் இந்த நபர்?
யார் இந்த வாலிபன், யார் இந்த சகோதரர், யார் இந்த சகோதரி அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்படும். இவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட்டை டொனேஷனாக கொடுத்தாங்களா? யார் அது? திருநெல்வேலி மாநகராட்சிக்கே ஒரு சர்ச்சு டொனேஷன் பண்ணியிருக்கு. எந்த சர்ச்சு அது? ஆமென். தான் ட்ரீம் பாருங்க. இப்படிலாம் பண்ணாமலாம் ஆண்டவரை நம்ம என்ன பண்ண முடியாது, வெளிப்படுத்தவே முடியாது பாருங்க. அப்போ நமக்கு கடவுளே பாருங்க அதுக்காக தான் நம்மகிட்ட தரார். கொடுக்கறதே அதுக்கு தான் தராரு. கொடுக்கறது பார்த்தீங்களா, நம்ம காலர் எவ்வளோ பெருசு தெரியுமா அப்படின்னு காட்டுறதுக்கு கிடையாது. என் கர்த்தர் எவ்வளோ பெரியவர். அதனால தான் போட்டிருக்கு, சிலர் ரதங்களை குறித்து, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். சிலர் கையில் அது வந்துச்சுன்னா அந்த பெருமையை பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் பெருமையை பேசுறதுக்காக கூப்பிட்டுருக்கிறாரு. ஆமென். சிலர் ரதங்களை குறித்து, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ, எல்லாம் சொல்லுங்க, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டோம். ஆமென். அவர்கள் விழுந்து முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் நிமிர்ந்து நின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, வெற்றிக்கு பிறகும் கடவுளை மகிமைப்படுத்துற ஆளு நிற்பான். ஏமா நான் விழ மாட்டான். பிரதர் பார்த்து பிரதர், வெற்றியில் விழுந்துடாதீங்க அப்படிமாங்க. வெற்றி எதுக்கு, வெற்றி எதுக்காக கொடுக்கப்படுதுன்னு புரிஞ்ச ஆள் விழமாட்டார். ஏன்னா அவனுக்கு தெரியும் இது தேவனை மகிமைப்படுத்துவதற்காக, இது தேவனை உயர்த்துவதற்காக. ஆமென். இயேசு செயல்கள் எல்லாம் பார்த்து இவர் நன்றாய் செய்தார்னா எல்லாரும் சொன்னாங்க. பேதுரு அந்த முடவனை நடக்க வச்சதை பார்த்துட்டு இது என்னது அதிசயம்னு எல்லாரும் என்ன பண்றாங்க, சொல்றாங்க. அப்போ பாருங்க, கடவுள் உங்க கையில வேலையை பிசினஸை கொடுக்கறதுன்னா அதுவரை யாருமே அதை நடக்க வச்சிருக்க மாட்டாங்க. நீங்க போய் அதை நடக்க வைப்பீங்க. படுத்து கிடக்கிற பிசினஸ, கை ஏந்திக்கிட்டு இருக்கிற சில பிசினஸ அவருடைய நாமத்தில் நீங்க நடக்க வைப்பீங்க. அவர் நாமத்தில் அதை எழ வைப்பீங்க. அவருடைய நாமத்தில் அதுக்கு ஒரு பலனை நீங்க உண்டு பண்ணுவீங்க. ஆமென். அது குதித்து எழும்பும். ஹல்லேலூயா. ஆமா, வெறும் பிசிக்கலா மட்டும் பார்க்க கூடாது, எல்லாத்துக்குள்ளேயும் எல்லாமே இருக்குது. ஆமென். அதே அபிஷேகம், அதே ஆவியானவர் முடமான காலுடையவனை மட்டும் இல்லை, சிலருடைய தொழில் முடமா இருக்குது, சிலருடைய கனவுகள் முடமா இருக்குது, சிலருடைய வாழ்க்கையின் பொருளாதார முடமான நிலையில் இருக்குது. கர்த்தர் அதுக்கு பலனை கொடுப்பார். ஆமென். எழுந்து நடப்பீங்க. இப்போ ஊரே பார்க்குது, ஆச்சரியமா என்ன பார்க்குது, எப்படி இது நடந்துச்சு? அப்போ அவன் சொல்றான், எங்க பக்தி எங்க சக்திலாம் கிடையாது பாஸ். ஹலோ, சில பேரா இருந்தா அது ஒன்றும் இல்லை, போட்டோம்ல 40 நாள் இறங்குனார்ல தூக்கிட்டோம்ல அப்படிம்பாங்க. வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் நம்ம முழங்கால் பாருங்க அப்படின்ட்டு முழங்கால ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருப்பாங்க. அவன் அந்த அந்த அதில் ரொம்ப முக்கியமானது தெரியுமா, அவன் உதவி கேட்கும்போது எங்களை பார் அப்படின்னா, எங்களை பார் அப்படின்னா உடனே பேதுருவை நோக்கி பார்க்குறாங்க. பார்த்துன்னு இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடந்துட்டான். இப்போ நடந்த உடனே என்ன ஏன் பார்க்க, அவரை பாரு அப்படின்ட்டான். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல அவரை பாரும்பாங்க. எதுக்கு நம்மகிட்ட வம்பு, அதனால என்ன பார்க்காத அவரை பாரு, நடந்துருச்சுன்னா என்ன பாருன்றாங்க. நடந்துட்டு நான் தான் நல்லா போட்டு விடு, இந்த டிவிடியை வச்சே வேற லெவல்ல நம்ம போயிடலாம் அப்படின்னு. ஆமா, இல்லை அவங்க ரொம்ப கரெக்டாக சொல்றாங்க, எங்க பக்தியும் கிடையாது எங்க சக்தியும் கிடையாது. கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவர் நாமத்தை மறுதளிச்சிருக்கிறான். இயேசுவா யார் அவர் கேள்விப்பட்டதே இல்லைன்னு இருக்கான். இப்போ அடுத்த வாரம் அவனை வச்சு அற்புதம்லாம் நடக்குது. அப்போ அவனுக்கே தெரியும், என் சக்தியும் இல்லை என் பக்தியும் கிடையாது, அந்த நாமமே இவனை நடக்க வச்சுச்சு. ஆமென். அந்த நாமத்துக்கு மகிமை. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இன்னைக்கும் கடவுள் உங்களை தொழில் உலகங்களை கூட்டு போய் நடக்க முடியாத பல காரியங்களை நடக்க வைக்க அவர் விரும்புகிறார். செய்ய முடியாத பெரிய பெரிய காரியங்களை உங்கள் மூலமாக அவர் செய்து காட்ட அவர் விரும்புகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, முடமானதெல்லாம் நடக்கும், பலவீனமானது பலன் கொள்ளும். சிலர்லாம் உங்களை குறித்து ஒரு நாள் சொல்லுவார்கள், இவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த பிஸ்னஸே வேற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு.
பிஸ்னஸ் உங்களுக்கு வாழ்வு கொடுக்க போகிறது இல்லை, நீங்கள் தான் சில பிஸ்னஸுக்கே வாழ்வு கொடுக்க போகிறீங்க. சில தொழிலுக்கே நீங்கள் தான் ஜீவனை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஆமென். கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், எகிப்துக்குள்ளே போய் யோசேப்பு பிழைக்கல, யோசேப்பு போனதுனால எகிப்து பிழைச்சது. புரியுதுங்களா? நம்ம ஐடென்டிட்டியே வேற, நம்ம வேற மாதிரி ரகம். ஹல்லேலூயா. இதை விளங்கிக்கணும். நீங்கள் ஒரு இடம். அதனால தான் யாக்கோபு சொன்னது உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? யாக்கோபு சொல்கிறான் தான் மாமனார்கிட்ட, நான் வரும்போது உங்களுக்கு இருந்தது கொஞ்சம், நான் வரும்போது உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின்போ தேவன் உம்மை ஆசீர்வதித்ததினால் இப்பொழுது உண்டாயிருக்கிற அதிகம் அப்படிங்கிறான். ஆமென். அப்போ இவன் வர்ற வரைக்கும் அவன்கிட்ட கம்மியாக இருக்குது, இவன் வந்ததுக்கப்புறம் பெருகுது. இப்போ அதே கதை தான் யோசேப்பு இருந்த இடத்துல நடக்குது. யோசேப்பு இருந்த இடத்துல நடக்குது பாருங்க. இப்போ பாருங்க, மறுபடியும் 39ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 3, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அப்போ நான் சொல்லிட்டேன், வாய்க்க பண்ணுதல் தான் அல்லது வெற்றி தான், செழிப்பு தான், பெருக்கம் தான் சிலரை திரும்பி பார்க்க என்ன பண்ணுது, வக்கி. இவன் ஏன் விழுந்து கிடக்கான் அப்படின்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. இவன் இவ்வளவு ஜெயமா இருக்கிறான்னு அது காரணம் என்ன அப்படிதான் என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. இப்போ பாருங்க, இப்போ 4வது வசனம், யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அங்க பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது பாருங்க. இவன் பண்ற காரியம் தேவனை காட்டுறது மட்டும் இல்லாம அவனுடைய தொழில் உலகத்துல இப்ப என்ன சொல்றாங்க, என்ன பேச்சு அங்க ஆயிடுச்சு, அவன் பண்றதெல்லாம் நல்லா இருக்கு, பெசாட்டி எல்லாத்தையுமே அவன்கிட்ட கொடுங்களேன் அப்படிங்கிறாங்க. ஹலோ, நான் சொல்றேன், மோர் ஆர்டர்ஸ், இதுவரை இல்லாத ஆர்டர்ஸ், இதுவரை இல்லாத காரியங்கள்லாம் உங்ககிட்ட வரும். ஆமென். ஒன்றுமில்லாம தோங்கினாங்க, ஆனா இன்னைக்கு இப்படி ஆனன்னு சொல்ற மாதிரி கடவுள் செய்வார். ஆமென். இப்போ எல்லாத்தையும் அவன்கிட்ட கொண்டு போய் கொடுக்க வைக்கிறாங்க. அன்னைக்கு என்ன பெரிய என்ன விளம்பரம் இருந்தது, என்ன அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தது, என்ன பெருசெல்லாம் இல்லை. கர்த்தர் உங்கள் கூட இருந்தாருன்னா உங்கள் கையில் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பாருங்க. எல்லாம் உங்கள் கையில் உண்டாகும்படியாக அவர் செய்வார், உங்களுக்கு கிடைக்கும்படியாக அவர் செய்வார். தாண்டி உன்னிடமாய் வரும் எகிப்தின் லாபம் பாருங்க, இங்கே எகிப்தில் உள்ளதான் அவன் கையில் போய் சேருது. ஆமென். எத்தியோப்பியாவினுடைய வர்த்தக லாபம் எல்லாம் தாண்டி உன்னிடமாய் வரும். இப்போ யோசேப்பின் கையில் எல்லாம் வருது பாருங்க. நான் சொல்கிறேன், ஏன் உங்களை தொழில் உலகத்துக்கு கடவுள் கொண்டு வந்திருக்கிறாருன்னா உங்கள் கையில் இதெல்லாம் வரணுங்கிறது தேவனுடைய திட்டமாக, தேவனுடைய நோக்கமாக, தேவனுடைய கனவாக இருக்கிறது. எல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தது போல உங்கள் கைகளிலே கொடுக்கப்படும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். நம்புங்க. ஆச்சரியமான உயர்வுகளை, ஆச்சரியமான தயவுகள் உங்களுக்கு உண்டாகும். ஒரு ஃபேவர் அவங்களுக்கு உண்டாகுது பாருங்க. கடவுளுடைய பிரசன்னம் உங்க கூட இருக்கும் பொழுது வெற்றியையும் செழிப்பையும் மட்டுமல்ல, அது உங்களுக்கு தயவையும் ஏற்படுத்துகிறது. The presence of God is produce favor. It release some favor. என்னமோ தெரியல, உங்ககிட்ட கொடுக்கணும்னு அவனுக்கு தோணும். சிலருக்கு நம்ம மூஞ்சிக்கு தருவாங்களா அப்படின்ட்டு. உங்க மேல தயவு இருக்கும்போது உங்க கையில தான் தரணும்னு தோணும், உங்ககிட்ட கொடுக்கணும்னு தோணும், ஏதோ ஒன்று அவனை தோண வைக்கும். அதுக்கு பேர் தான் தயவுங்க, அதுக்கு பேர் தான் தயவு. ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, அவன் உண்டான யாவற்றையும், எல்லாம் சொல்லுங்க, தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன் ஆக்கின முதற்கொண்டு. இப்போ கவனிங்க, கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. என் பிள்ளை தூக்கி உட்கார வச்சிட்டியா, அப்போ என் பிள்ளையினாலே உனக்கு ஆசீர்வாதம்ட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யோசேப்பின் நிமித்தம் எகிப்தியனையே ஆசீர்வதிக்கிறாராம். ஹலோ, இந்தியாவை ஆசீர்வதிப்பாரா? உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிப்பார். உங்கள் நிமித்தம் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் நிமித்தம் இந்த நெல்லை பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இல்லை, அவன் அவிசுவாசியா இருக்கானே, கடவுளுக்கு அதெல்லாம் பிரிய விஷயமே கிடையாது. நீ விசுவாசியா இருக்கல்ல, ஒன்னால அவனுக்கு ஆசீர்வாதம், ஒன்னால அவன் பிழைக்கட்டுங்கிறார். முதல்ல சீன் அப்படி இல்லை.
ஏதோ இவன் தான் பொழைப்பை தேடி வர்ற மாதிரி இருக்கு. ஆனால் போக போக பார்த்தா இவனால தான் இவன் வீட்டுக்கே என்ன ஆகுது, பிழைப்பு உண்டாகுது. கர்த்தர் பார்த்தாரு, வீட்டுக்கு பிழைப்பு, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு யோசேப்பு, நாட்டுக்கே பிழைப்பு ஏற்பட போகுது, நாட்டுக்கே பிழைப்பு ஏற்பட போகிறது. அல்லேலூயா. நான் சொல்றேன், தேவன் உயர்த்துகிற தேவனாக, தேவன் ஆசீர்வதிக்க தேவனாக, தேவன் உங்களை பெரிய ஆளாக்குகிற தேவனாக இருக்கிறார். உங்க மனசெல்லாம் இப்படி வரணுங்க, உள்ளெல்லாம் இப்படி நிரம்பணும். கண்ட காரியங்களுக்கு பார்த்து பயந்துட்டு இருக்கக்கூடாது. அப்படி ஆயிடும், இது இப்பெல்லாம் அவங்களுக்கு தான் காலம் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கு உட்காந்து, அதெல்லாம் பேசக்கூடாது. எனக்கான காலம் பொற்காலம், கடவுள் என் கூட இருக்கிறார், நான் சேரதெல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் என்னோடு இருக்கிறார், நான் வெற்றி உள்ளவனாய் இருப்பேன், நான் செழிப்புள்ளவனாய் இருப்பேன், நான் செய்கிறதை என் தேவன் வாய்க்க பண்ணுவார், எனக்கு தயவு உண்டாகும், என் கையில் எல்லாம் ஒப்புவிக்கப்படும், என்னை தலைவனாக்குவார், என்னை உயர்த்தி காட்டுவார், என் வீட்டுக்கு என் நாட்டுக்கு என்னை ஆசீர்வாதமாக அவர் வைப்பார். ஹல்லேலூயா, ஆமென். எஸ் எஸ், அப்படிதான் பண்றாரு பாருங்க, அந்த மாதிரி தான் பண்றாரு. யோசேப்பின் நிமித்தம், எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம். உங்க பேரை போட்டுக்கோங்க. ஆமென், ஹல்லேலூயா. உங்க பேரை போட்டு கர்த்தர். ஏன் உங்க பேர் என்ன பேரு? உங்க பேரை போட்டு சொல்லுங்க, என்னி நிமித்தம்னு உங்க பேரை போட்டுக்கோங்க. பாலசேகரி நிமித்தம். நான் சொல்ல போறேன், சத்தமா சொல்ல போறேன், பாலசேகரி நிமித்தம், கர்த்தர் பாலசேகரி நிமித்தம், கர்த்தர் பாலசேகரி நிமித்தம். யார் பேர் சத்தமா கேட்கலாம் பார்க்கலாம். கர்த்தர் பாலசேகரி நிமித்தம், கர்த்தர் பாலசேகரி நிமித்தம். இந்த திருநெல்வேலியே ஆசீர்வதிக்க போகிறார், இந்த தேசத்தையே ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். எஸ், அப்படி உங்களை என்னன்னு பாருங்க. நமக்கு என்ன ஒன்று வராத, என்ன நிமித்தம் பல பேர் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. ஆனால் இவனை டவுசர் கழட்டி அனுப்பிச்சிட்டாங்க, ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? கதை அதுதான். நீ என் ஆடையை வேணா என்னை விட்டு கழட்டலாம், ஆனால் என் ஆண்டவரை உன்னால கழட்ட முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் கலட்ட முடியும் உன்னால, வேற ஒன்றும் கலட்டவே முடியாது, ஒன்றும் கலட்ட முடியாது. பயப்படாதீங்க, மனுஷனை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? ஒன்றும் கலட்ட முடியாது. முக்கியமாக ஒன்று இருக்குது, யாராலையும் என்ன பண்ண முடியாது, அதை உங்களை விட்டு எடுக்கவே முடியாது. ஆமென். எஸ், சட்டையை தான் கழட்டலாம், சர்வ வல்லவரை கழட்ட முடியுமா? அவர் கூடவே இருப்பார். ஆமென். இவன் கலட்டினது ஒன்று, அப்புறம் அவனை அலங்கரிச்சாரு பாருங்க, அவன் போட்டான் பாருங்க உட்காரும் போது, விதவிதமா போட்டான். அதனால போச்சேங்காதீங்க, ஒன்னே ஒன்று வச்சிருந்தேன் போச்ச அதெல்லாம் அழுதுட்டு இருக்கக்கூடாது. 1000 உங்களுக்கு வர காத்து இருக்கிறது. ஆமென். மனுஷன் உங்களுக்கு செஞ்ச தீமையை விட கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற நன்மைகள் அதை விட பல மடங்கு பெரிதாக இருக்கும். ஆமென். ஆமாம், நாம் ஒரு நெகட்டிவான வேர்ல்டில் சில நெகட்டிவான பீப்புள் இருக்கிற இடத்துல தான் வாழ்கிறோம். எல்லாரும் பவுலும் பேதுருவுமா இல்லை, வேற வேற மாதிரி ஆட்கள் தான் இருக்காங்க. அதுக்காக பயப்படாதீங்க, நன்மை செய்கிற தேவன் உங்க கூட இருக்கிறார். உங்களுக்கு நடக்கும் தீமைகளை கூட நன்மையாய் மாற்றுகிற தேவன். ஆமென். எஸ், சொந்த சகோதரர்களால், உடனிருக்கும் ஆட்களால் அவனுக்கு ஒரு பிரச்சனை, அவன் ஒர்க் ஸ்பாட்டில் ஒரு ப்ராப்ளம், சில காரியத்தில் ஒத்து போகணும் அப்படின்னு அவனை கம்பல் பண்ணுறாங்க. அவன் சொல்கிறான், நான் ஒத்து போக மாட்டேன். ஒத்து போகாததுனால இப்போ சிறைக்கு போகிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? வேலை இடத்துல வர்ற ஒரு சவால், வேலை இடத்துல சவால் இருக்குது, ஆண்டவருக்கு தெரியும். ஒர்க் ஸ்பாட்டில் இந்த மாதிரி ஒத்து போகிறது மட்டும் இல்லாமல் வேற எத்தனையோ காரியங்களோட இப்படி போனாதான் உனக்குங்கிற மாதிரி சில அச்சுறுத்தல் மிரட்டல்கள்லாம் ஏற்படுது. ஆனால் ஆண்டவர் கூட இருக்கிறாரு. கெட்ட பேர் அவனுக்கு வர்ற மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க. ஆனால் கடவுள் அந்த ஊர்லேயே அவனை உயர்த்தி காட்டுறாரு, அந்த தேசத்திலே அவனை உயர்த்தி காட்டுறாரு. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். சரி, நல்லா போயிட்டு இருந்தது கதை. டக்குன்னு இந்த பாம்பு கொத்தின ஏணி விளையாடுவோமே, ஏறிக்கிட்டே இருப்போம், டக்குன்னு இந்த உழுவும், டக்குன்னு கொத்தி சங்கின்னு இறங்கிடுவாங்க. அது மாதிரி 99ல் போயிட்டு டக்குன்னு 0க்குள்ளே போயிட்டான், ஜெயிலுக்குள்ளே. நல்லா போயிட்டு இருந்தது.
டப்புன்னு இந்த அம்மா வந்து எல்லாத்தையும் கதையே மாற்றி விட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். சில நேரத்தில் சில சூழல்கள் அப்படி தெரியுது. அது ஒன்றும் இல்லை, நீ வீட்டுக்கு மட்டும் இனி ஆசீர்வாதமாக இருந்த நாள்லாம் முடிஞ்சிச்சு. இனிமேல் நாட்டுக்கே ஆசீர்வாதமாக இருக்க போகிற. ஆமென். எவ்ரி persecution it leads to promotions. Amen. Every persecution leads to promotions. ஒவ்வொரு அழுத்தங்களும், ஒவ்வொரு பிரச்சனைகளும், ஒவ்வொரு சவால்களும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான ஒரு காரியமாகத்தான் தேவன் மாற்றுவாரே தவிர நீங்கள் கீழே போகிறதுக்கான நேரங்களாக இது இருப்பது இல்லை. இது நம்ம விளங்கிக்கணும். இது விளங்கிக்கிட்டாதான் நாம் சோர்ந்து போக மாட்டோம். ஏன்னா இயேசு சொல்றார், நீதி நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டா பாக்கியவான்கள், பயப்படாதீங்க, உங்கள் பலன் மிகுதியாக இருக்குன்றிருக்கிறாரு. ஆமென். எஸ், கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. பரலோகத்தில் மட்டும் இல்லை, இங்கேயே இருக்குது. சில வெறும் பரலோகத்தில் இருக்குன்ட்டாங்க. இல்லை, இங்கேயே இருக்குது. பாருங்க என்ன நடக்குது. அவன் வீட்டை ஆசீர்வதித்தால் வீட்டிலும் வெளியிலும், எல்லாம் சொல்லுங்க, வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் இருந்தது. ஆமென். அப்போ வேலைங்கிறது சும்மா இல்லை பாருங்க, பிஸ்னஸ்ங்கிறது சும்மா இல்லை. அது மூலம் எவ்வளோ காரியங்கள் அங்கே ரிவீல் ஆகுது, எவ்வளோ காரியங்கள் வெளிப்படுது பாருங்க. உங்கள் கையில் ஒரு இதை கொடுத்துருக்கிறாருன்னா அது மூலமாக சில பேர் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. ஆமென். அது மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதம் என்ன பண்ண போகுது, உண்டாக போகிறது. உலகத்துக்கே ஆசீர்வாதம் உண்டாக போகுது. கடவுள் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிச்சு உலகத்துக்கே அது என்ன பண்ண முடியும், ஆசீர்வாதமாக மாற்ற முடியும் பாருங்க. அப்படிப்பட்ட காரியத்தை தான் ஆண்டவர் செய்கிறார். அப்போ நான் இந்த மாதிரி ஒரு தேவனை நாம் காணும்போது, அறியும் போது, தொழில் உலகத்தில் ஒரு பெரிய ஊக்கத்தோடு நாம் செல்ல முடியும். என்ன ஊக்கம்? சும்மா இல்லை, நான் தனியாக போல, கூட ஒருத்தர் வராரு. ஆமென். நான் தனியாக போல இந்த தொழில் உலகத்துக்குள்ள, என் கூடவே ஒருத்தர் வராரு. அது ரொம்ப எகிப்து அப்படிங்கிற அந்நியமான ஒரு இடமா அது இருக்கலாம், அறிமுகம் இல்லாத இடமா இருக்கலாம், கெட்ட மனிதர்கள் நிறைந்திருக்கிற ஒரு சூழலாக அது இருக்கலாம். ஆனால் கூட தேவன் இவன் கூட இருந்து அவனை ஆசீர்வதித்து அவனை செழிக்க வச்சு வெற்றி பெற வச்சு அவரை அநேகர் காணும்படியாக செய்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் செய்கிற வேலை நிமித்தம் என் தேவன் வெளிப்படுவார், என் தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது, அநேகர் அதன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இன்னொரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். இது வரைக்கும் புரிஞ்சா? ஒர்க் வந்து சும்மா கிடையாது, பிஸ்னஸ் வந்து சும்மா கிடையாது. அது மூலம் யார் தெரிய வராரு? தேவனே தெரிய வராரு. ஆமென். அதனால தான் பாருங்க, சும்மா உட்காந்துட்டு இருந்தால் தேவன் யாருக்கு தெரியாது. நீங்கள் போய் உன் மேலே கையை வைக்கணும், நீங்கள் போய் சில வேலைகள் என்ன பண்ணணும், ஈடுபடணும். அது மூலம் அவருடைய மகிமை என்ன பண்ண ஆரம்பிக்கும், வெளிப்பட ஆரம்பிக்கும். அடுத்தது பாருங்க, முதல்ல இட்ஸ் க்ளோரிஃபைங் காட். இது தேவனை அது என்ன பண்ணுகிறது, மகிமைப்படுத்துகிறது. இது அவருடைய நாமத்துக்கு பெரிய மகிமை என்ன பண்ணுது, ஏற்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்தது, the work or business releases and develops your gifts and talents. இந்த தொழில், இந்த வியாபாரம், இந்த பிஸ்னஸ், இது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளையும் உங்களுக்குள்ள தேவன் வச்சிருக்கிற ஆற்றல்களையும் அது வெளியே கொண்டு வருகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவன் அது வெளிப்படுத்துது. எனக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளையும் ஆற்றல்களையும் அது என்ன பண்ணுது, வெளியில கொண்டு வருது பாருங்க. எல்லாருமே பிறக்கும்போது எதோட தான் பிறக்கிறோம்னா, ஆற்றல்களோடும் திறமைகளோடு தான் நம்ம பிறக்கிறோம். அது இல்லாமல் யாருமே பிறக்கவே இல்லை. நீங்கள் பிறக்கும் போதே ஒரு பணக்காரர், அது உங்களுக்கு தெரியுமா? சில பேர் யோசிக்கிறாங்க, அப்படியாங்க? சில சொல்லுவாங்க, நிர்வாணியாய் வந்தேன் நிர்வாணியாய் போகிறேன், அப்படி படிச்சிருப்பாங்க. அப்படி கிடையாது. அது வந்து சும்மா ஒரு ஃபிசிக்கலாக அவர் அப்படி சொல்கிறார். நீங்கள் வெறும் ஃபிசிக்கல் கிடையாத, வெறும் மாம்சம் கிடையாது. நீங்கள் வரும்போது வந்து, அதாவது அவன் என்ன நினைக்கிறான், ஒன்றும் இல்லாமல் வந்தோம், ஒன்றும் இல்லாமல் போக போகிறோம், இப்படியே பேசிட்டாங்க. காலி ஹாத் ஆயே காலி ஹாத் ஜாயே அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, பேசி வச்சுட்டாங்க. கடவுள் சொல்கிறார், நான் உன்னை வெறுங்கையாய் போக விடேன். நான் சொல்லட்டுமா, நீங்கள் வரும்போதும் காலியாக வரல, போகும்போதும் காலியாக போக மாட்டீங்க. ஏன் தேவ தூஷணம் பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறாங்க நிறைய பேர்.
விளக்குறோம் பாருங்கள். எல்லாம் பைபிளை தலைகளாக புரிஞ்சதுனால தான் வாழ்க்கை தலைகளாக இருக்குது. பைபிளை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோன்னா வாழ்க்கை அப்படி இருக்கவே இருக்காது. தமது சாயலாக தமது ரூபத்தின்படி படைச்சாருன்னு போட்டிருக்க. அப்போ இவன் என்ன ஒன்றும் இல்லாத ஆளா? யூ ஆர் த இமேஜ் ஆஃப் காட். ஆமென். அவரை போலவே படைச்சிருக்கிறாரு, அவருடைய சாயலில் படைச்சிருக்கிறாருன்னா உங்களுக்குள்ள சர்டன் கிஃப்ட்ஸ் அண்ட் எபிலிட்டியை உள்ள வச்சு தான் இந்த பூமியில் தேவன் உங்களை படைச்சிருக்கிறாரு. தேவனுடைய படைப்பில் ஏழைகள் யாருமே கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, நான் பிறக்கும் போதே செல்வந்தன் தான். இப்போ மறுபடியும் வேற பிறந்திருக்கிறேன், அப்போ மகா பெரிய செல்வந்தன். ஒரு பிறப்பே ஓவர் தான், நமக்கு 2 பிறப்பு நடந்திருக்குது. என்னங்க மறுபடியும் பிறந்திருக்கீங்களா? நிக்கதேவ மாதிரி கதை சொல்லணுமா உங்களுக்கு? நடு ராத்திரியில் வாங்க. மறுபடியும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? பிறந்திருக்கிறோம். தேவனால் பிறப்பதெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எஸ், இந்த உலகத்தை என்ன பண்ணும்? அது ஜெயிக்கும். அப்போ நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கீங்க. 2 இது நடந்திருக்கு. நான் சொல்கிறேன், மனிதனாக பிறக்கிறதே சாதாரணமானது கிடையாது. அதைத்தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது, அதிலும் அரிது. கூணு குருடு செவிடு இதெல்லாம் இல்லாமல் பிறக்கிறது அரிது அப்படிங்கிறாங்க. மனுஷ பிறப்பெல்லாம் ஒரு பிறப்பாயா அப்படின்னு சபையில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. வெளியிலலாம் கொஞ்சம் வேறமாக தான் பேசுகிறாங்க. பேசாட்டி அவையார் சபைக்கு போயிடலான்னு நினைக்கிறேன் நான். அவங்கெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க, அரிது அரிது மானிடனாய். மனுஷங்கிறது என்னப்பா, அது சாதாரணமான பிறப்பு இல்லை, ரொம்ப அற்புதமான ஒரு பிறப்பு. இது இது இப்படி என்னாம எப்படி ஒரு ப்ராஸ்பரிட்டி வரும், ஒரு செழிப்பு வரும்? வரவே வராது. முதல்ல தெரியணும், நீங்கள் சாதாரணமானவங்க கிடையாது. நீங்கள் பிறக்கும் போது ஒரு செழிப்போடு தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? பிறந்திருக்கீங்க. அப்போ கடவுள் இந்த வேலை, பிஸ்னஸ்ஸு, தொழில் இதெல்லாம் எதுக்கு வைக்கிறாருன்னா, உள்ளே கிடக்கிறத ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக அவர் அதை வைக்கிறார். ஆமென். இப்போ யோசேப்பை பற்றி இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? இப்போ யோசேப்புக்குள்ள ஒரு கிஃப்ட்ஸ் இருந்தது, ஒரு பொட்டென்ஷியல்ஸ்க்குள்ள வச்சிருந்தார், ஒரு திறமை அவனுக்குள்ள இருந்தது. அந்த திறமையும் அந்த கிஃப்ட்ஸையும் வச்சு தான் அவனை கடவுள் பெரிய ஆளாக்குறாரு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு திறமை இருக்கு, எனக்காக ஒரு வரம் இருக்கு, எனக்குள்ளே சில ஆற்றல்கள் இருக்கிறது. இதுவரை ஒருவேளை அதை நீங்கள் அறியாமல் இருக்கலாம், ஆனால் அறியாதவர்கள் அநேகர் இருக்கிறார்களே அன்று இல்லாதவர்கள் யாரும் இல்லை. ஆமென். தெரிஞ்சிக்காம வேணா இருக்கலாம், ஆனால் இல்லாமல் யாருமே கிடையாது. கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் ஒரு மனுஷன் வாலிப வயதிலேயே தேவனை தேடணும்னு பைபிளில் இருக்குது. விவரம் தெரியும் போதே கர்த்தரை தேடிடணும்னு இருக்குது. ஏன்? ஒரு மனுஷன் தன்னை சிருஷ்டித்தவரை நினைக்கும் பொழுது தான் உள்ளே இருக்கிறது என்னங்கிறது நல்லா தெரிய வரும். அப்புறம் அவன் வேலையை அவன் தேட மாட்டான், வேலை அவனை தேடி வரும். இப்போ இதெல்லாம் நடக்காதனால நல்லா படிடா, நல்லா படி, ஞாயிற்றுக்கிழமை கூட போய் படி அப்படின்ட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாக இவங்க படிப்பு படிப்பு புக்கு புக்கு புக்குன்னு போய் கடைசியில் படித்து முடிச்சுட்டு டிகிரி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. டிகிரி காப்பி கூட போட முடியல பிரதர் அப்படின்ட்டு. எத்தனை டிகிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? தேவனை நீங்கள் அறியும் பொழுது உங்களையும் நீங்கள் அறிய ஆரம்பிப்பீங்க. ஆமென். நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கு தெரிய வரும், உங்கள் பொட்டென்ஷியல் உங்களுக்கு தெரிய வரும், உங்கள் ஆற்றல்கள் வெளியில் தெரிய வரும். பாருங்கள், சும்மா கிடையாது. நான் ஒரு 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 துணியை தச்சிட்டு இருந்த ஒரு டெய்லர் மாதிரி உட்காந்து தேவனை அறியலை, சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் தேவனை அறிய 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 இப்போ பாருங்கள், எழுத்தாளர்லாம் ஆகிட்டோம். அப்படின்னா என்னன்னே தெரியாது ப்ரோ. இந்த பாருங்க, பிரிண்ட் பண்ண புக்கெலாம் விற்று போச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. இது 2வது பதிப்பு. முதற் பதிப்பு விற்று 2வது பதிப்பு போட்டு அது விற்று, ஆமாம், அது என்ன பண்ணிட்டு இருக்குது, போய்கிட்டே இருக்குது. என்னடா சொல்கிற? 2வது புக்கு வேறு அடுத்தால வரப்போகுது. ஆமாம். அப்புறம் பாருங்க, அங்கே பேச வேற கூப்பிட்றாங்க. நான் பாருங்க, யாராவது வந்து அப்படி ஒளிஞ்சிக்கிடுவேன். நான் சொந்தக்காரங்களாம் போன பிறகு வருவேன். ஏன்னா அவங்க வந்தவொடனே மார்க் எவ்வளோ வாங்குறதுன்னு தான் கேட்பாங்க. அவங்க போட்டோம். இவங்க பாருங்க, வந்தாலே 10 வச்சுட்டு போயிடுவாங்க கொஞ்சம் பேர். தம்பி என்ன படிக்கிறீங்க? படித்தா நான் சொல்ல மாட்டேனா? நல்லா மார்க் வாங்கினா உங்கள் வீட்டுக்கு தான் சாக்லேட்டோட வந்துடுவேனே. வரலன்னா தெரிஞ்சிக்க வேண்டியதானே, ஒன்றும் வர்ற மாதிரி ஆகலன்ட்டு. எங்கே வேலை பார்க்குறீங்க அப்படிம்பாங்க சிலர், பார்த்துருக்கீங்களா? உண்மையிலே இதெல்லாம் நல்ல இடத்துல வேலை பார்க்குறதா தான் கம்பெனி பேரே அவர் சொல்லிடுவார். சொல்லும் போதே நினச்சிக்கணும், அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி
இல்லை அப்படின்ட்டு. அங்கே என்ன பொசிஷனில் இருக்கீங்க? இல்லை டே நோண்டு வாங்க பாருங்க. ஆமாம், அது இப்போ என்னென்னா நம்ம நல்ல பொசிஷனில் இருந்தால் நம்மளே சொல்லிவிடுவோம். அதில் வந்து இப்படி நம்ம அப்படின்றோம். இவங்க வந்து கேட்பாங்க எப்படி நோண்டி இப்படி ஒளிஞ்சிக்குவேன் நான். யாராவது வந்தால் பேசவே மாட்டேன் அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், நாடுகளில் போய் கான்ஃபரன்ஸ் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆமாம், லீடர்ஷிப் கான்ஃபரன்ஸ் தான் பேசுகிறோம். அட்டால மீட்டிங்கில் இல்லை இந்த ஒன்லி தலைமைத்துவ கருத்தரங்கு அதுக்கு மட்டும்தான். வெளியில் அங்கே போகிறோம், சும்மா போய் பேசிட்டு வரேன். அன்றைக்கி திருச்சியில் போய் பேசிட்டு வரேன், வந்து பார்க்குறேன் 1.25 லட்சம் இருக்குது. எல்லாம் சொல்ல மாட்டாங்க, நான் தைரியமாக சொல்லுவேன். நான் எனக்கு என்ன இன்கம் டேக்ஸ் எதுவும் ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்குனே தனியாக அதெல்லாம் பார்த்து வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆமென். ஜீசஸ் மாதிரி நம்மளும் டாக்ஸ் பேயர். ஹல்லேலூயா. சும்மா கிடையாது பாருங்க. சரி, என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது இப்போ தெரியல. ஆனால் ஆண்டவர் தெரியும் போது நம்ம யாருன்னு நமக்கு தெரியுது. எல்லாம் சொல்லுங்க, தன்னை அறிந்தவன் தலைவனை அறிந்தவன் அப்படிங்கிறாங்க பாருங்க. தலைவனை அறிந்தவன் தன்னை அறிந்தவன். ஆமென். உன்னையே நீ அறிவாய் அப்படின்னு சாக்ரடீஸ் சொன்னார். ஆனால் என்னை நான் எப்படி அறிவேன்? என்னை உண்டாக்கினவரை நான் அறியும் பொழுது நான் யார் என்பது எனக்கு தெரிய வருகிறது. அவர் தான் எனக்குள் எதையோ ஒன்றை வைத்து அனுப்பியிருக்கிறார். அது மட்டும் திறந்துச்சுன்னா $1 மில்லியன் தான். சும்மா கிடையாது. அது உன்னை வச்சு தான் உங்களை அனுப்பியிருக்கிறாருங்க. நீங்கள் வந்து எம்டியே கிடையாது. நீங்கள் ஒரு எம்டி வெசல்ஸ் கிடையாது. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து சர்ச்சுக்குலாம் போயிருக்கிறேன், சண்டே கிளாஸ்லாம் போயிருக்கிறேன். அங்கே ஒரு பாட்டு பாடினா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எம்டி வெசல்ஸ் சாங்கே எம்டி வெசல்ஸ் தான். வெறுமையான பாத்திரம் நான், அப்படியே பாடியாச்சு. ஒரு வெறுமையான பாத்திரம் பாடினதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காதுல்ல. வெறுமையான பாத்திரம் அப்படியே ரொம்ப நாளாக பாடிட்டோம். ஏசுகிட்டே வந்தாச்சு. அதுக்கப்புறம் வெறுமையான பாத்திரமா? இல்லைங்க, அருமையான பாத்திரம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, மகிமையான பொக்கிஷத்தை இந்த மண் பாண்டங்களில் நாம் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறாரு. ஆமென். I tell you, you are a treasure house. நீங்கள் ஒரு பொக்கிஷத்தின் வீடு. கடவுள் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறது மட்டும் என்னன்னு கண்டுபிடிச்சி அது ரிலீஸ் ஆகும்னா ஊர் தாங்காது. சொல்றாங்க பாருங்க. அவ்வளோ பொட்டன்ஷியல்ஸ் உள்ள வச்சிருக்கிறாருங்க. ஆமென். ஆனால் இன்னைக்கு கல்வி வந்து அதை நோக்கி இல்லை பாருங்க. கல்வியை விடுங்க, சபையே அதை நோக்கி இல்லையே. சபையில் பிரசங்கமே அதை நோக்கியே இல்லை. உனக்குள்ள என்ன இருக்கு அது சொல்லித்தரதெல்லாம் கிடையாது. உனக்குள்ளே ஒரு அந்தகாரத்தை நான் காண்கிறேன் சகோதரனே. அவனும் கண்ணை முட்டு அதான் பார்க்குறான். ஒரே இருட்டாக இருக்கு. அந்தகாரம் தான் கரெக்ட் தான். நீங்கள் ஒரு ப்ராஃபட் அப்படின்றதான். இந்தாங்க 2000 ரூபா காணிக்க அப்படின்னு கொடுத்து வேண்டு. அந்தகாரத்தை காட்டுறதுக்கு ப்ராஃபட்டு பாருங்க. உனக்குள்ள ஏதோ அப்படியே சொல்லிட்டு வளர்த்துட்டாங்க. கல்வியும் அதை வந்து கல்விங்கிறதும் இன்னைக்கு அப்படி இல்லை. கல்விங்கிறது என்ன எப்படி இருக்கணும்? ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பொட்டென்ஷியல்ஸை திறந்து வெளியே கொண்டு வரணும். ஆனால் அப்படி இல்லை பாருங்கள். வெறும் சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்கு இருக்குது. தெர் இஸ் நோ ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட். இன்றைக்கி எஜுகேஷனில் போங்க, வெறும் சப்ஜெக்ட் தான் படிச்சிருக்காங்க. ஆனால் ஆற்றல்களும் திறமைகளும் மேம்படுத்தப்பட்டதா அப்படின்னா இல்லை. அதனால தான் படித்து முடிச்சுட்டு கூட ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா என்ன தெரியும்? ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. தவிர என்ன தெரியும்னு கேட்டால் என்ன டிகிரி படிச்சிருக்கோம்லாங்கிறாங்க. அது வச்சு ஒன்றும் பண்ண முடியாது பாஸ். என்ன உனக்கு தெரியும்? விற்க தெரியுமா? ஒன்றை செய்ய தெரியுமா? ஒன்றை உண்டாக்க தெரியுமா? என்ன உன்னுடைய ஸ்கில்ஸ் என்ன டெவலப் ஆகிருக்குதுன்னா எதுவுமே இல்லைங்கிற ஒரு பரிதாப நிலையில் தான் இருக்கிறாங்க. அதனால் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்லாத்தையுமே கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். நம்ம யோசித்துருக்குறோம். இப்போ எப்படி இந்த மாதிரி பண்ணுறோமோ அது மாதிரி லைஃப் எஜுகேஷனல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பிள்ளைகளுக்காக. ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்துடணும் அப்படின்ட்டு. ஆமென். திறமை உள்ளே இருக்குது, அதை எப்படி கண்டுபிடிக்கணும், அதை எப்படி வெளியே கொண்டு வரணும், இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. கற்றுக் கொடுத்தா வேறு லெவலில் இருப்பாங்க. ஆமென். நம்ம ஊரில் பாருங்கள், பெரிய ஒரு கண்டுபிடிப்புகளோ பெரிய பெரிய காரியம்லாம் ஒன்றும் ஆக மாட்டுக்கு. வெளியில் பாருங்கள், பலதை கண்டுபிடிக்கிறாங்க, எத்தனையோ பேட்டன் ரைட்ஸ் வச்சுருக்குறாங்க. நம்ம ஊரில் என்ன இருக்குன்னே தெரில. ஸோ கவனிக்கணும். ரொம்ப முக்கியமானது, நீங்கள் பிறக்கும் போதே ஒரு ஆற்றலோடு பிறந்திருக்கிறீங்க. இப்போ ஒர்க் அண்ட் பிஸ்னஸ்னால் வேற ஒன்றும் கிடையாது. அது வந்து உங்களுடைய கிஃப்ட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கும் உங்களுடைய கிஃப்ட்ஸை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கும் ஒரு அற்புதமான தருணம் தான் வேலையாக இருக்கிறது. ஆமென். இன்னும் சொல்ல போனால், யாரோ ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது,
ஆனால் உங்களுக்குள் அதற்கு தீர்வு இருக்கிறது. ஆமென். ஹalleluya. You are not a problem maker, you are a problem solver. ஹalleluya. நீங்க ஏதோ ஒன்று சால்வ் பண்ணதுக்காக வந்திருக்கீங்க. ஆமென். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்போ யோசேப்புக்குள்ள சின்ன வயசுல இருந்து ஒரு கிஃப்ட் உள்ள கிடக்குது. என்ன கிஃப்ட்? அது கனவுகளை டிஃபைன் பண்ணக்கூடிய, கனவுகளை அர்த்தம் சொல்லக்கூடிய, கனவுகளை வியாக்கியானம் பண்ணக்கூடிய, கனவு காணக்கூடிய, எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை கொள்ளக்கூடிய, இல்லை வருகிற ட்ரீமை விளக்கி சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலை அவனுக்குள்ள கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். அது யாருக்குமே இல்லாத ஒரு விசேஷமான கிஃப்ட். கடவுள் பாருங்க, இப்படி ஏதோ ஒரு கிஃப்டடாக தான் நம்மளை படைச்சிருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஐ எம் கிஃப்டட். எல்லாம் சொல்லுங்க, நான் வரம் பெற்றவன். ஆமென். வரம் பெற்றவன், வரம் பற்றவன், எல்லாமே நீங்க தான். ஆமென். You are gifted. You have some gifts and ability and talents. சபைக்குள்ள வந்த உடனே நீ ஒன்றுமில்லை என்ன நினைத்து கொண்டிருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே ஒன்றுமில்லைன்னே வாழ ஆரம்பிச்சிட்டான். ஒன்றுமில்லை கிறிஸ்து இல்லாமல். அவ கரெக்டா சொல்லுங்க, இப்ப எல்லாம் இருக்கு கிறிஸ்து இருக்கிறதினால். ஆமென். நம்ம என்ன பண்றோம்னா ஒரே சப்ஜெக்ட் மட்டும் தான் மைண்டுக்குள்ள, ஒன்றுமில்லை ஒன்றுமில்லைன்னு ஒன்றுமில்லையா ஒன்றுமில்லையா அப்படியே சொல்லி இருக்கிறதெல்லாம் மறைஞ்சு போயிருது, டிஸப்பியர் ஆயிருது. சபைக்குள்ள ஒரு போதனையை கேட்ட அநேக கிறிஸ்தவங்களுக்குள்ள, அதான் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், அவர்கள் வீரியமற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி இருந்த வீரியம், ஒரு போதனையை கேட்டால் வெளியில உள்ள இருக்கிறதே வரணும். இங்க இருக்கிறது என்ன ஆயிடுச்சு, மூடப்பட்டு போயிட்டு சில போதனைகளை கேட்டு. ஆனால் உண்மையிலே கடவுள் ஒவ்வொரு மனிதனையும் ஆற்றலோட திறமையோடு என்ன பண்ணியிருக்கிறார், படைச்சிருக்கிறார். இப்போ அந்த கிஃப்ட்ஸை யோசேப்பு பயன்படுத்துகிறான். ஆமென். அந்த திறமையை அவன் என்ன பண்ணுறான், பயன்படுத்துகிறான். அது அவனை ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் என்ன பண்ண ஆரம்பிக்குது, நிறுத்த ஆரம்பிக்கிறது. நீதிமொழிகள் 18:16 பாருங்க. நீதிமொழிகள் 18:16 ஆங்கிலத்தில் ஆம்பிளிஃபைட் வெர்ஷனில் நான் படிக்கிறேன். A man's gifts makes a room for him and bring him before great man அப்படின்னு வருது. அதாவது ஒருத்தனுக்குள்ள இருக்கிற கிஃப்ட்ஸு அவனை என்ன பண்ணுது, பெரிய ஆளுக்கு முன்னாடி போய் நிறுத்துறதுக்கு ஒரு வழி அது என்ன பண்ண ஆரம்பிக்குது, உண்டாக ஆரம்பிக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, எனக்குள் இருக்கக்கூடிய திறமைகளையும் ஆற்றல்களையும் நான் பயன்படுத்தும் பொழுது நான் உயர்ந்த இடத்தில் இருக்க ஆரம்பிப்பேன். ஆமென். அது நல்லா போட்டிருக்குது. A man's gifts makes a room for him and bring him before great man. பெரிய ஆட்களுக்கு முன்னாடி உங்களை கொண்டு போய் என்ன பண்ண ஆரம்பிக்குதான், நிறுத்த ஆரம்பிக்குது. தமிழ் எப்படி வருது, ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய் விடும் அப்படின்னு இருக்கு. வெகுமதி கிஃப்ட்ஸ்னா நம்ம ஏதோ கொடுக்கறதுன்னு நினச்சிட்டேன், இல்லை உள்ள இருக்கிறத ரிலீஸ் பண்ணுறது. ஆமென். உள்ள இருக்கிற வரங்களை, உள்ள இருக்கிற கிஃப்ட்ஸை நாம் ரிலீஸ் பண்ணும் பொழுது அது உயர்ந்த இடத்துல நம்மளை கொண்டு போய் என்ன பண்ண ஆரம்பிக்குது, நிறுத்த ஆரம்பிக்குது. அப்போ வேலையினுடைய இன்னொரு முக்கியமான நோக்கம், பிஸ்னஸினுடைய இன்னொரு முக்கியமான நோக்கம் என்னன்னா, கடவுள் உங்களுக்குள்ள வச்சதையெல்லாம் வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக அது இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவன் எனக்குள்ளாக ஒன்றை வைத்திருக்கிறார், அதை நான் வெளியே கொண்டு வருகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. ஆமென். எஸ், அது கண்டுபிடிக்கணும். அதனால தான் நீங்கள் தேவனை அறியும் போது அதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிக்குது, ஒன்று ஒன்றா தெரிய ஆரம்பிக்குது. ஓஹோ, இதெல்லாம் நம்மக்கிட்ட அவர் வச்சிருக்கிறாரு, இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியும். அப்போ நீங்கள் அதில் வாக் பண்ணும் பொழுது அது பல பேரை பிளஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஆமென். அந்த ராஜாவுக்கு கனவு பார்க்குறான், அதுக்கு அர்த்தம் என்ன பண்ண மாட்டுக்கு, தெரிய மாட்டுக்கு. அங்கே ஜெயிலில் 2 பேர் கனவு பார்க்குறான், அவனுக்கு அர்த்தம் தெரிய மாட்டுக்கு. ஆனால் இவன் அதை என்ன பண்ணுறான், அதுக்கு இன்டர்பிரேஷன் கொடுக்குறான், அதுக்கு விளக்கத்தை என்ன பண்ணுறான், கொடுக்குறான். அப்படி கொடுத்து அது பாருங்க அவனை பெரிய இடத்துல கொண்டு போய் நிறுத்த ஆரம்பிக்கிறது. அப்போ தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை பெருக வைக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் யாருங்கிறது தெரியுது மட்டும் இல்லை, உங்களுடைய கிஃப்ட்ஸை தேவன் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணமாக தேவன் பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஆமென். முதல்ல நம்புங்க, ஏதோ ஒரு கிஃப்ட்ஸ் உங்களுக்குள்ள இருக்கு. சின்ன வயசுலேயே இருந்து அவன் அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கான். அந்த கனவை பற்றி அவன் அநேக காரியங்களை அவன் பேசுகிறான், துருன்ட்டு வர்றான். அதுதான் அண்ணன்மார்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன பண்ணுது, ஆகுது. என்ன நீ மட்டும் ஸ்பெஷலா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவனை பகைக்கிறாங்க. சில பேருக்குள்ள அது என்ன பண்ணுது, எங்கேயோ பொங்கி வருது.
பொங்கி வந்துச்சுன்னா இந்த எரியிற விளக்க மரக்கால் போட்டு கவுத்திட்டாங்க நிறைய சபையில். அதனால் என்ன ஆயிடுச்சு, அது உள்ளே உட்காந்துடுச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா அதை எது மேலே வை, மேலே தூக்கி வை, நீ மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாய். ஆமென். ஸோ அந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, அப்படின்னா என்ன, உங்களுடைய கிஃப்ட்ஸ், உங்களுடைய டேலண்ட்ஸ் உங்கள்கிட்ட வெளிப்படுகிறதை கண்டு பரலோகத்தின் தேவன் என்ன பண்ண போகிறாங்க, மகிமைப்படுத்த போகிறார்கள். ஆமென். அப்போ சும்மா இல்லை பாருங்க. மேத்யூ காஸ்பலுக்கு வாங்க, ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம். இதே உதாரணத்தை நீங்கள் பல பேருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணலாம், பார்க்கலாம். ஏதோ ஒரு கிஃப்ட்டு, ஏதோ ஒரு திறமை அது கொடுக்குறாரு, அது மூலம் கடவுள் அவங்கள பெரியாளாக மாற்றுறாரு. திறமை நம்மளை பெரியாளாக்குன்னு நினச்சிடக்கூடாது, திறமையை கொடுத்த தேவன் நம்மளை பெரியாளாக்குகிறார். ஆமென். சிலர் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, ஒரு மிஸ்டேக் பண்ணிவிடுவாங்க லைஃப்பில், அது மேலே ஒரு பெரிய ட்ரஸ்ட் வச்சுருவாங்க, அது மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா திறமைசாலியாக இருந்து தோத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் யுவர் டேலண்ட்ஸ் ஆர் கிஃப்ட்ஸ் ஆர் எபிலிட்டிஸ். ஸோ ட்ரஸ்ட் இன் ஹிம். அவரை நம்புறவனே செழிப்பான். ஆமென். இதெல்லாம் எனக்கு அவர் கொடுத்தார். ஏன்னா யாக்கோபு 1:17 என்ன படிக்கிறீங்க, எவ்ரி குட் கிஃப்ட்ஸ் இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் அபவ். எவ்ரி குட் கிஃப்ட்ஸ் இஸ் கம்ஸ் ஃப்ரம் அபவ். நன்மையான எந்த ஈவுகளும் அங்கிருந்து தான் என்ன பண்ணுது, வருது. சில கேட்குறாங்க, நான் சம்பாதிக்கிற, எனக்கு திறமை இருக்குது, ஆற்றலுக்கு நான் சம்பாதிக்கிறேன், நான் ஏன் கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்போ அவங்களுக்கு ஒன்றும் விளங்கலை, இந்த கிஃப்ட்ஸை வச்சதே அவர் தான் அப்படின்ட்டு. இந்த திறமையை வச்சதே அவர் தான், இந்த ஆற்றலை வச்சதே அவர் தான். அதனால தான் சொல்கிறாரு, என் சாமர்த்தியமும் என் கைபலனும். அப்படின்னா என்ன, சிலர் எந்த ரேஞ்சுக்கு போயிடுறாங்க, அவங்க கிஃப்ட்டு டேலண்ட்டு இதெல்லாம் நல்லா வேலை செஞ்சு பெருசாக நடந்த உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, எல்லாம் நம்ம அப்படின்னு தோலை தட்ட, கையை முறுக்க, எல்லாம் நம்ம சாமர்த்தியமும் கைபலனும் அப்படின்னு உன் இருதயத்தில் என்ன பண்ணாத, சொல்லாத. அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க உனக்கு பலனை கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். என்னைக்குமே உங்களுடைய ஹார்ட் இந்த கிரேஸ்ஃபுல்லாக கிராட்டிடியூடாக இருந்ததுன்னா நீங்கள் தோக்கவே மாட்டீங்க, நீங்கள் ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஆமென். சிலர் பாருங்கள், இந்த தேவையில்லாத பெருமை உள்ளே வந்துடும், அதனால தான் சிறுமையிலே இருப்பாங்க. பெருமை உங்களை சிறுமையிலே உட்கார வச்சுருக்கும், ஆனால் தாழ்மை உங்களை உயர்த்திக்கிட்டே இருக்கும். தாழ்மைன்னா இப்படி உட்காந்து இப்படி குனிஞ்சிக்கிறது இல்லை, எது சொன்னாலும் தப்பாகவே போயிடும் பாருங்கள். நம்ம ஆட்களுக்கு தாழ்மையாக இருக்கிறோம்னா தரையை தூக்குற மாதிரி நடக்கிறதுன்னு நினச்சிட்டாங்க நிறைய பேர். அப்படி கிடையாது. இட்ஸ் ஆட்டிடியூட், இட்ஸ் அ ஹார்ட் மேட்டர். பழைய சட்டை போடணுமா பிரதர் தாழ்மையானா அப்படின்னா சட்டைக்கு போயிட்டாங்க நிறைய பேர். இல்லை, அதெல்லாம் இல்லை. கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு ஆற்றலை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு இந்த கிருபைகளை கொடுத்தார், கர்த்தர் இந்த வரங்களை எனக்கு கொடுத்தார். சொன்னேன் இல்லையா, அவங்க நடந்த உடனே தேவனை பார் அப்படின்ட்டாங்க. ஆமென். அவர்கள் தேவனை என்ன பண்ணுறார்கள், மகிமைப்படுத்துகிறார்கள். அப்போ என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இதை எனக்கு என்ன பண்ணல, உண்டாக்கல. எனக்கு இதை சம்பாதிக்கிறதுக்கு அவர் பலனை கொடுத்தார். எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு அவரே பலனை கொடுத்தார். ஆமென். இது இந்த ஏரியாவை கொஞ்சம் சொல்லணும், இது கொஞ்சம் ஆழமான காரியம் பாருங்கள். ஏன்னா சில பேர் பாருங்கள், கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் சக்ஸஸாக இருப்பாங்க, அப்புறம் ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. அப்புறம் உட்காந்து என்ன பாவம் பண்ணணும் அப்படிம்பாங்க. இல்லை ஏதோ பாவம் புண்ணியன்ட்டு போயிடாதீங்க, ஒன்றும் இல்லை. அந்த உங்களுடைய நம்பிக்கை எங்கே போயிடுதுன்னா திறமை மேலே போயிடுது, இல்லைன்னா யார் மேலேயாவது எங்கேயாவது போயிடுது பாருங்கள். அதான் பிரச்சனையே. வாழ்க்கை கரெக்டாக போயிட்டுருக்குன்னா ட்ரஸ்ட் இன் ஹிம். உன் நம்பிக்கையை மட்டும் அவர் மேலே வைங்க. அதான் சுய புத்தின் மேலே சாயாத. கொஞ்சம் அனுபவங்கள் நல்லா ஆயிடுச்சுன்னா அப்புறம் அனுபவத்து மேலே, நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்காதா அப்புறம் மண்ணை வாரி போட்டுரும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாம் ஊற்றிக்கிட்டு நிற்கும். ஒரு அனுபவமும் காப்பாற்றலன்னு, அங்கேயும் ஆண்டவர் தான் காப்பாற்றுவார். எக்ஸ்பீரியன்ஸே ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. அது எல்லாமே ஒரு ஆண்டவர் நம்ம கொடுக்குறது. என்றைக்குமே உங்கள் ஆதாரத்தை நீங்கள் மறக்கக்கூடாது. ஆமென். அப்போனா நீங்கள் தோல்வியே உங்களுக்கு கிடையாது. அதுதான் விஷயம். ரொம்ப பெரிய காரியம், ஆனால் எளிமையாக இருக்குது வேதத்தில். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கோ. மனசில் எப்பவும் ஒன்று மட்டும் தெளிவாக இருக்கட்டும். வெற்றி நடக்கும் போதும் என்ன உன் வாழ்க்கையில் மேன்மைகள் வரும்பொழுதும் கர்த்தர் இது எனக்கு கொடுத்தார் அப்படிங்கிறது மைண்டில் இருக்கணும். அதனால தான் பாருங்கள், இந்த கிவிங் பிரின்சிபிளே எதுக்கு, தேவன் கொடுத்தாருங்கிறத சொல்கிறதுக்கு தான். 10ல் 1 ஏன் கொண்டு வந்து கொடுக்குறோம், ஏன் சபையில் கொண்டு வந்து கொடுக்குறோம், ஏன் குறிப்பிட்ட ஒரு இடத்துல கொண்டு வந்து நம்ம விதைக்கிறோம். இதெல்லாம் கடவுள் ஏன் வச்சிருக்கிறாரு, எங்கே உனக்கு உண்டாகுதோ அங்கே கொடு,
எதன் மூலமா ஆசீர்வதிக்கப்படுகிறாயோ அதை என்ன பண்ணு, கனம் பண்ணு. ஏன்னா தேவன் தான் உனக்கு கொடுத்தார் அப்படிங்கிறார். ஆமென். அப்போ ஏன் சாமர்த்தியம், ஏன் கைபலன், சிலர் அப்படின்னா கிஃப்ட் டேலண்ட்டை நம்பிடுறாங்க. அதனால தான் பிரசங்கில் நம்ம படிக்கிறோம், கிஃப்டையும் டேலண்ட்டும் இருக்கிறவங்க கூட தோத்து போகிறாங்க அப்படின்ட்டு. தெரியுமா உங்களுக்கு அந்த வசனம்? கிஃப்ட்டும் டேலண்ட்டும் இருக்கிறவங்க கூட என்ன பண்ணிடுறாங்களாம், தோத்து போயிடுறாங்களாம். பாருங்கள், அந்த ஸ்கிரிப்சர் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் மேத்யூவுக்கு வரலாம். பிரசங்கி என் வாழ்க்கையில் ஒரு லெவல் திருப்பு முனைக்கு காரணமாக இருந்தது இந்த வசனம் தான். பிரசங்கி 9:11. நிறைய ஃபெயிலியரில் போயிட்டு இருந்தேன் என் லைஃப்பில். இந்த வசனம் என்னை ஷிஃப்ட் பண்ணிச்சு. என்னுடைய தோல்வியை அப்படியே ஜெயமாக்க எனக்கு உதவி செஞ்சு. அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன், எனக்கு என்னுடைய திறமைகள் மேலே எனக்கு ஏராளமான நம்பிக்கைகள் இருந்தது. நமக்கு தான் எவ்வளோ தெரியும், நம்ம விட்டா எவ்வளோ பிரசங்கம் பண்ணிவிடுவோம், அப்படி இப்படிலாம் தெரியும். ஆனால் வாழ்க்கையில் ஒன்றும் பெருசாக வெற்றிகள் இல்லை. அப்போ தான் இந்த வசனம் எனக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்தது. பாருங்கள், நான் திரும்பி கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும். அதாவது கீழே என்ன போட்டிருக்கோம், போதாது அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கும் பொழுது ஒன்று நீங்கள் சேர்த்து படிக்கணும். அது என்னது? போதாது. எல்லாம் சொல்லுங்கள், போதாது. எப்படி போறாதுங்க பாருங்க. ஓடுகிறவர்கள் என்னது? ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகம் போதாது. எல்லாம் சொல்லுங்க, போதாது. அது எப்படிங்க? ஓடுறதுக்கு வேகமாக இருந்தாலே ஜெயிச்சிட மாட்டோமா? ஆனால் பைபிளில் போட்டுக்குது போதாது அப்படிங்கிறார். அடுத்தது, யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் எல்லாம் சொல்லுங்க போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. அதனால தான் வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லையே, புத்திசாலி மனிதரெல்லாம் பெர்க்மான்ஸ் பாட்டு இல்லைங்க அது. இது எந்த லைனில் வரும் அப்படின்ட்டு, அது வேற லைனில் வரும். புத்திமான்களின் புத்தி, புத்தி இருந்தா ஜெயிச்சலாம். இல்லை இல்லை, டோன்ட் ட்ரஸ்ட் இன் ஹிம். ரொம்ப எவ்வளோ எவ்வளோ கவனமாக இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் கடவுள் கொடுத்தது, கடவுள் தான் கொடுத்தாரு, கடைசியில் கொடுத்தது மேலே இருதயம் போயிடுது நிறைய பேருக்கு. அதான் ப்ராப்ளம். அது மேலே இல்லை. அங்கே பாருங்க, அறிவும் போதாது அவர்கள் எல்லோருக்கும், எல்லாம் சொல்லுங்க, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் வாழ்க்கை. இதுதான் என்னை ஷிஃப்ட் பண்ணிச்சு, என் திங்கிங்கே மாத்துச்சு. என் வாழ்க்கையில் இந்த வசனம் மறக்க முடியாத ஒரு மாற்றத்துக்கு காரணமாச்சு. வெகு நாட்களாக என் தோல்விக்கான காரணங்களை நான் கண்டுபிடிக்காமல் இருந்தேன். எல்லாம் எனக்கு தெரியுது, அது முடியுது, இது பண்ண முடியும், ஆனால் ஏன் தோக்குறேன் அப்படின்னு. அப்புறம் தான் எனக்கு ஒரு நாள் தெரிஞ்சு, நான் கடவுளுடைய தயவை நம்புறதுக்கு பதிலாக என் திறமையை நம்பிட்டு இருந்தேன்ட்டு. அன்னைக்கு என் மைண்டை மாற்றினேன். இந்த திறமையை கொடுத்தவர் என் தேவன், அவர் எனக்கு வழிகளை திறப்பார். அல்லேலூயா. திறமெல்லாம் நல்லது தான். நம்ம ஆட்கள் உடனே இப்படி போயிடுவாங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை, திறமெல்லாம் என்னத்துக்கு, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு உடனே அதை ஒரு வெட்டிடுது. அப்படி இல்லை பாருங்க. நீங்கள் பாருங்க, திறமையெல்லாம், திறமைக்கு எதிராக பைபிள் பேசலை, டேலண்ட்டுக்கு எதிராக பேசவே இல்லை. ஆனால் எப்போ அது தப்பாக போக முடியும்னா, அளவு கடந்த விதத்தில் அதை சார்ந்துக்கும் போது நம்ம வாழ்க்கை வேற மாதிரி போயிடுது. இப்போ இன்னொரு வசனம் காமி, உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்க. ரெண்டையும் சேர்த்த மாதிரி ஒரு வசனம், இது குறித்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான வசனம். எல்லாம் சொல்லுங்க, சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். சரி, இந்த வசனம் எடுங்க. 1 சாமுவேல் 16. தேவன் தான் வெற்றிக்கு காரணராக இருக்கிறார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் அந்த வெற்றியை சில விதத்தில் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வராரு. எப்படி கொண்டு வராரு அப்படின்னா, திறமைகள், ஆற்றல்கள் இதன் வழியாக கொண்டு வராரு. ஏன்னா இதனுடைய ஊற்று யாராக தான் இருக்கிறாரு, அவராக தான் இருக்கிறார். அதாவது பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல ஆகும். அப்படி மீன்ஸ் என்ன அர்த்தம்? உனக்கு பலமும் தேவையில்லை, பராக்கிரமும் தேவையில்லை, ஆவியானவரே உனக்கு போதும் அப்படிங்கிறது இல்லை. உன்னுடைய நம்பிக்கை எதை ஆக்காத, அப்படி ஆக்காத, அதை ஆக்காத. உன் நம்பிக்கை யாரு, அவராக இருக்கட்டும் அப்படிங்கிறதா அதனுடைய கருத்து இல்லையா? இப்போ 1 சாமுவேல் 16:18 பாருங்க. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில், எல்லாம் சொல்லுங்க, வாசிப்பதில் தேறினவன். யோசேப்பு எப்படி பெரியாளானா?
அந்த கனவை இன்டர்பிரட் பண்ற ஒரு கிஃப்ட், அதுதான் அவனை பெரிய ஆளாக்குச்சு. கரெக்டா? இப்ப கிஃப்ட் பெரிய ஆளாக்குச்சா ஆண்டவர் பெரிய ஆளாக்குனாரா? என்னங்க, இப்ப கிஃப்ட் உள்ளவன்லாம் பெரிய ஆளா இல்ல, ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சதுனால அந்த கிஃப்ட் மூலமா அவன் என்ன பண்றாரு, பெரிய ஆளா மாத்துறாரு. அதுக்காக இப்ப கிஃப்டே தேவையில்லைன்னு சொல்லவே முடியாது. திறமைகள், ஆற்றல்கள் இதெல்லாம் தேவையில்லை சொல்லவே முடியாது. இதெல்லாம் தேவை, ஆனா இதெல்லாம் தேவன் தான் என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. அப்படிங்கிறதான் விஷயம். அவன் ஒரு டைம்ல நினைச்சான் இதை வச்சே முன்னேறலாம்னு நினைச்சிட்டு தான் அந்த உள்ள இருக்கும்போது அவன்கிட்ட சொல்றான், நீ பெரிய ஆள் ஆகும்போது என்ன மறந்துடாத அப்படின்னு சொன்னதுக்காகவே மறந்துட்டான். சொல்லுவாங்கல்ல, சொல்லி வச்ச மாதிரியே அப்படிங்கிற மாதிரி நீ வந்து என்ன கரெக்டாக மறந்துட்டான் பாருங்க. அப்புறம் ஒரு 2 வருஷம் ஆகுது. அப்புறம் ராஜாவுக்கு கனவு வரும்போது தான் ஞாபகம் வருது, இந்த மாதிரி எனக்கு ஜெயிலில் இருக்கும்போது ஒரு பையன் திறமை ஆட்டெல்லாம் ஓகே, சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய தயவு அங்கே வரும்பொழுது, தேவனுடைய அந்த டைமிங் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது எல்லாமே அர்த்தமுள்ளதாக மாற ஆரம்பிச்சிட்டோம். ஆமென். அல்லேலூயா. எஸ், யூ வில். அதாவது அது எப்படி இருக்குதுன்னா, ரைட் டைம் இன் த ரைட் பிளேஸ். தேவனுடைய தயவு உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது சரியான நேரத்தில் சரியான இடத்துல நீங்கள் இருப்பீங்க. ஆமென். இப்போ கவனிங்க, அவன் வாசிப்பதில் தேறினவன். எல்லாம் சொல்லுங்க, அவன் வாசிப்பதில் தேறினவன். இப்போ தாவீது கூட பெரிய ஆள் ஆகிறான். ராஜாவு கிட்ட போய் அவன் நிற்க முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி நீதிமொழி ஒரு வசனம் காமிச்ச ஞாபகம் இருக்குதா? ஒருத்தனுக்குள்ள இருக்கிற வரங்கள் அவனை பெரியோருக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துகிறது. வாஸ்தவமா? இப்போ தாவீதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கிஃப்ட்ஸ், அவன்கிட்ட நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குது. அதுல ஒரு கிஃப்ட்ஸ் என்ன? வாசிக்கிற கிஃப்ட்ஸ். வாசிக்கிறதுன்னா என்ன? இந்த அவன் அந்த தம்புரான்னு சொல்றாங்கல்ல, அந்த இதெல்லாம் அவன் என்ன பண்றான், ரொம்ப வாசிக்கிறான். அதுல அவன் எக்ஸ்பர்ட் ஆயிட்டான். எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆயிட்டான்? ஊர்லயே பிரபலியமா இருக்குது. வாசிப்பதில், வாசிக்க தெரியும் தம்பிக்கு, இல்ல வாசிப்பதில் தேறினவன். அப்போ அந்த கிஃப்ட்ஸ் டேலண்ட் இருக்கிறது ஒரு நல்லது, அதை கண்டுபிடிக்கிறது நல்லது. அதை கொஞ்சம் அப்படியே டெய்லி அப்படியே பட்டை தீட்டினீங்கன்னு வைங்களேன், ரொம்ப பெரிய ஆளா நீங்க மாற முடியும். ஆமென். இப்போ பிரசங்கம் பண்றதும் ஒரு கிஃப்ட் தான். இப்போ எல்லா பிரசங்கம் பண்ணுறதுக்காக அழைக்கப்பட்ட எல்லாருக்குள்ளேயும் அது இருக்கு. சிலர் அதை தீட்டுகிறார்கள், சிலருக்கு தீட்டுவதற்கு நேரமே கிடைக்கிறது இல்லை. அதனால பிரசங்கத்தை ஐயா எப்போ முடிப்பாருன்னு ஜனங்க உட்காந்துருப்பாங்க. சிலர் பிரசங்கத்தை ஐயா முடிச்ச பிறகும் 10 வாட்டி போட்டு கேட்பாங்க. இப்போ ரெண்டுமே ஒன்று தான். கரெக்டா? அதே ஆவியானவர் தான் இருக்கிறார், அதே பைபிள் தான் இருக்குது. சிலர் அதை என்ன பண்ணுறாங்க, தீட்டுறாங்க. தாவீது தீட்டுனா உங்களுக்கு தெரியுமா? அது அப்படியே வச்சிருந்து அப்படியே நீங்கள் திருப்பி வந்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கு 18:10 பின்பகுதி பாருங்க. தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கைகளினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். எல்லாம் சொல்லுங்க, தினந்தோறும் செய்கிறபடி. அப்ப சும்மா தேறினவன் ஆனான்னா சும்மா தேறினவன் ஆகல, எப்படி தேறினவன் ஆனா? எல்லாம் சொல்லுங்க, டெய்லி. இந்த டெய்லிங்கிறது ரொம்ப முக்கியங்க. எப்பமாவது அப்பப்போ ஏதோ ஒன்று நான் பண்றேன், தினந்தோறும் நீங்க எதுல கவனம் செலுத்துறீங்களோ ஒரு நாள் அந்த கிஃப்ட் வளர்ந்துருக்கும். கடவுளுடைய தயவு உங்க வாழ்க்கையில சேரும் போது தேசத்தில் சிறந்த இடத்துல கொண்டு போய் அதை உங்களை நிறுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஆமென். தினந்தோறும். எல்லாம் சொல்லுங்க, தினந்தோறும். அதனாலதான் நான் சொல்லுவேன், your success or your future is hidden in your daily routine. ஃபியூச்சர்னா ஃபியூச்சர் எங்கேயோ இருக்கு அப்படி தரக்கூடாது. யுவர் ஃபியூச்சர் இஸ் ஹிடன் இன் யுவர் டெய்லி ரொட்டீன். நீங்கள் அன்றாடம் செய்கிற காரியங்களுக்குள் தேவன் உங்களுடைய வெற்றியை, உங்கள் எதிர்காலத்தை புதைத்து வைத்திருக்கிறார். நீங்கள் டெய்லி தோண்ட ஷார்ப் பண்ண இப்போ நான் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு பேசியிருக்கிறேன். அப்புறம் சின்ன சின்ன வாய்ப்பு இப்படி அப்புறம் அது தீட்டிகிட்டே இருக்குது. இப்போ பாருங்களேன், நான் ஒரு 2 பாயிண்ட் எடுத்து முடிய மாட்டேங்குது. 7 பாயிண்ட் சொல்லணும், இன்னொரு 7 வாரம் பேசுவேன் நான். புரியுதுங்களா உங்களுக்கு? சிலருக்கு டக்குன்னு 7 பாயிண்ட் முடிஞ்சுட்டேன், இன்னும் 1 மணி நேரம் இருக்கு, என்ன பண்ண, அப்போ நம்ம எங்கேயாவது போயிட்டு வந்த கதையை கொஞ்சம் நேரம் பேசுவோம் அப்படின்னு போயிடுது. எல்லாம் சொல்லுங்க, ஷார்ப் யுவர் டேலண்ட்ஸ், கிஃப்ட்ஸ். பவுல் சொல்றாரு பாருங்க, நான் உன் மேல கை வச்சோம்ல, அப்போ உனக்குள்ள ஆவியின் வரங்கள் என்ன பண்ணிருக்குது, உண்டாயிருக்குது. ஆனா நான் கை வச்சு வரம் உண்டானதுனாலே எல்லாம் ஆயிடுச்சுன்னு நினைக்காத. டெய்லி அதை அனல் மூட்டி எழுப்பி விடு. ஃபேன் இன்டு ஃப்ளேம். எல்லாம் சொல்லுங்க, ஃபேன் இன்டு ஃப்ளேம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அனல் மூட்டி எரிய விடு.
அப்போனா என்ன அர்த்தம்னா, நீங்கள் டெய்லி இதில் கவனம் செலுத்துறீங்க. எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, என்ன என்ன நோக்கம், என்ன திட்டம், என்ன திறமை, என்ன ஆசை, எதை கடவுள் உங்களுக்குள்ள வச்சாரு, அதில் போய் கொஞ்சம் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. ஒரு நாள் அதில் நீங்கள் மாஸ்டராக இருப்பீங்க, இல்லைன்னா பாஸ்டராக இருப்பீங்க. ஆமென். ஆனால் இது பண்ணுறதே கிடையாது பாருங்க. காசே இல்லைங்க, காசுன்னா என்ன துட்டாவா வரும் கையில். இப்போ அது திறமையாக கடவுள் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். அதனால தான் சொல்லுவேன், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில். ஹலோ, ஏன் கையை ஏந்த வேண்டும் பக்கத்து வீட்டில். உள்ள நிறைய இருக்குதுங்க. எல்லாம் சொல்லுங்க, எல்லா வளமும் உள்ள இருக்குது. வளமா நலமா தான் நான் சேர்ந்திருக்கேன். ஆமென். சும்மா வரல, நீங்கள் உள்ளே இருக்குது. தாவீதுக்குள்ளே இருந்தது, யோசேப்புக்குள்ளே இருந்தது. ஆனால் சும்மா இல்லை, டெய்லி என்ன பண்ணுறாங்க, எல்லாம் சொல்லுங்கள், தினந்தோறும். எந்த அளவுக்கு வாசித்திருக்கான்னா, சவுலுக்கு இருந்த டிப்ரெஷனே போகுது இவன் வாஸ்தா. ஆனால் சிலர் வாஸ்தா டிப்ரெஷன் வருது. அவர்கள் அவ்வளவு திறமையாக மாறி இருக்கிறார்கள். டேய், நீ கொஞ்சம் பாடுறத நுப்பாட்டுறா, நீ கொஞ்சம் வாசிக்கிறத நுப்பாட்டுறான்னு சொல்ல வேண்டியது மாதிரி இருக்குது. ஆனால் இவன் வாஸ்தா பிசாசுலாம் ஓடுது. வித் அனாயிண்டிங்கோட அவன் என்ன பண்ணுறான், ப்ளே பண்ணுறான். அப்போ எந்த அளவுக்கு தேர்ச்சி நடக்குது பாருங்க. நான் சொல்கிறேன், தினமும் சில காரியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவீங்கன்னா, கடவுள் உங்களுக்கு தந்த ஆற்றல் திறமை எது மேலேயோ ஒரு நாள் அதில் மாஸ்டராக இருப்பீங்க. ஆமென். அதில் சிறந்தவர்களாக நீங்கள் மாறி விடுவீர்கள். ஏனென்றால் உங்கள் திறமைகள், உங்கள் ஆற்றல்கள் உங்கள் செழிப்புக்கும் உங்கள் பெருக்கத்துக்கும் காரணமாக அது இருக்கிறது. நான் உட்காந்து எத்தனையோ மணி நேரங்கள் படிப்பதற்கு, கேட்பதற்கு, எழுதுவதற்கு, பேசுவதற்கு செலவிட்டு அது அப்படியே கூர்மையாயிட்டு இருக்கு. இப்போ கூட நான் இன்னும் திருப்தி ஆகலை. இன்னும் பெஸ்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணுறேன், யோசிச்சுட்டே இருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பென் ட்ரைவ்ஸு, இப்போ மலேசியா போயிருந்தோன்னா இந்த பென் ட்ரைவ்ஸே பார்த்தா, சும்மா நம்முடைய பென் ட்ரைவ்ஸ் மட்டும் இது வரைக்கும் இந்த பென் ட்ரைவ்ஸ் இதெல்லாம் சேல்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் விற்குது. ஏன்னா ஒரு பென் ட்ரைவ் 3500 கொடுத்து வாங்குறாங்க. நான் பேசின அந்த 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 டேப்ஸு அவ்வளோ போகுது. அப்போது நீங்கள் சும்மா கிடையாது, உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு திறமைகளும் வேறு மாதிரி கடவுள் அதை கொண்டு வருவார். ஆமென். இதெல்லாம் பண்ணணும்னு வைங்களேன், யார் எனக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கணும். இப்போ நம்ம ஸ்பான்சர்ஸ் பண்ணுறோம். ஹல்லேலூயா. தரித்திரனா வாழணும்னா வாழலாம், இல்லைங்க நான் வேற மாதிரி வாழணும்னா கண்டிப்பாக வாழலாம். கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி தீர்மானம் பண்ணேன், இந்த மாதிரி சத்தியங்கள்லாம் எனக்கு உதவி செஞ்சது பாருங்க. உற்றாத நல்ல தீட்டு, நல்ல ஷார்ப் பண்ணு. அன்னைக்கு யாருமே தெரியாது, யாருமே கூப்பிடல, ஆனாலும் உட்காந்து படிச்சுட்டே இருப்பேன். உட்காந்து பயங்கரமாக ரெடி பண்ணிகிட்டு இருப்பேன். என் ஒய்ஃப் எல்லாம் பாப்பா, இப்போ ஐயாவை எங்கே கூப்பிட்டுருக்காவே, இப்படி உட்காந்து புக்கா படித்து எழுதிக்கிட்டே இருக்காவே, ஒரு நாள் பாருப்ல உலகமே கூப்பிடும். சரி பருப்பு வாங்கிட்டு வாங்க, பருப்பா அவனு பாக்கெட்லாம் தேடிக்கிட்டு இருப்போம். சொல்கிறேன் நான், எல்லாம் அங்கே தான் ஆரம்பிச்சிருக்குது. எல்லாம் எடுத்த உடனே இப்போ அப்படிலாம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு மூட்டையாக வாங்கி வச்சிடறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். கதையெல்லாம் மாறுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் கதை மாறும், உங்கள் வாழ்க்கை மாறும். இப்படியே இருக்காது. இது வேற லெவலுக்கு ஆண்டவர் உங்களை கூட்டிகிட்டு போவார். அந்த நாள் வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். டெய்லி ஷார்ப் பண்ணுங்க, விடாதீங்க. செல்லிங் திறமை இருக்கா, அது சும்மா வராது. சும்மா போய் பேசுங்க. என்னென்ன இருக்கோ கிஃப்ட்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ், இதெல்லாம் ஒரு செழிப்பு மாதிரி, செல்வம் மாதிரி வளர்த்து கொண்டே போங்க. அப்டேட் பண்ணுங்க. உங்கள் துறை எதுவோ அதில் பெரிய ஆளாக நீங்கள் வாங்க. சும்மா விடக்கூடாது, சோம்பேறியாக இருக்கக்கூடாது. ஏன்னா சோம்பேறி விரும்பையும் ஒன்றையும் பெற மாட்டான். ஆமென். அவன் விருப்பம் மட்டும்தான் இருக்கும், அவன் ஒன்றுமே பெற மாட்டான். ஆனால் நீங்கள் கை வைக்க செய்ய சம்திங் வில் ஹேப்பன். அப்போ இங்கே என்ன நடக்குது, ஒன்று நடக்குது. தினந்தோறும் செய்கிறதுனால காரியங்கள் மாறுது. இப்போ 18 படிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நான் சொல்ல வந்ததை சொல்லி முடிச்சிடுறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன். எல்லாம் சொல்லுங்க, அவன் வாசிப்பதில் தேறினவன். அப்போ தேர்ச்சிங்கிறது எப்படி வருது? தினமும் என்ன பண்ணுறீங்களோ அதுதான். நீங்கள் ஜெபம் பண்ணுறது ஆசை உங்களுக்கு, அதுவும் தினமும் ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை வச்சு பாருங்க. அப்புறம் அது ஒரு ஸ்பிரிட்டாக மாறிடும். அப்போ உங்கள் ப்ரேயர் லெவலில் வேற மாதிரி இருக்கும். டெய்லி பைபிள் படிச்சு பாருங்க, டெய்லி ஜோம் பண்ணி, டெய்லி கொஞ்சம் நேரம் வேதம் வாசிச்சு, எல்லா காரியங்களும் நம்ம எப்போமாவது பண்ணுவோம் அவசரமாக. அதாவது போய் அதான் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லிக்காரலா பிரதர், அதான் ஆபத்து வரட்டும்னு வெயிட் பண்ணுறேங்கிறார் ஒருத்தர்.
அந்த பிறகு கூப்பிடலான் இருக்கேன் அப்படிங்க. இது எப்படின்னா, யுத்தம் வர்ற அன்னைக்கு நான் துப்பாக்கி எடுத்துட்டு பயிற்சிக்கு போவேங்கிற மாதிரி இருக்கு. அன்னைக்கு போய் இதான் AK-47 இப்போ புதுசாக நிறைய வந்திருக்கும், பேர் தெரில அப்படின்னீங்கன்னா அதுக்குள்ளே அவன் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாம் ரெடி பண்ணி கரெக்டாக இருக்கணும். டெய்லி துப்பாக்கி பிடிச்சி டெய்லி ரெடி பண்ணி இருந்தானா வர்ற அன்னைக்கு வேலை பெருசாக நடக்கும். நான் அதான் சொல்லுவேன் எப்போவுமே, ஆயத்தமும் வாய்ப்பும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் பொழுது நடப்பதற்கு பெயர் தான் அற்புதம். ஆமென். அற்புதம்னா என்ன? The preparation plus opportunity equal miracle. ஆமென். நீங்க ஒன்றுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டே இருங்கள். தேவன் எப்போ வேணாலும் அந்த வாய்ப்பை உங்க பக்கமா திருப்புவாரு. அன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு மேஜிக் நடக்கும். அன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். எஸ், preparation plus opportunity. குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். நீங்க ராஜாவா ரெடி பண்ணிக்கோங்க, ராஜ்யம் வருது பின்னாடி. ஆமென். ஹல்லேலூயா. உங்களை நீங்க எதுக்கு தயார்படுத்துறீங்க? கடவுள் அதை உங்களை நோக்கி அனுப்ப வல்லவராக இருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தேறினவன். எல்லாம் சொல்லுங்க, தினந்தோறும் நீங்கள் கவனம் செலுத்துவதில் நீங்கள் தேறினவர்கள் ஆவீர்கள். ஆமென். இப்ப கவனிங்க, அவன் பராக்கிரமசாலி. எல்லாம் சொல்லுங்க, பராக்கிரமசாலி. அடுத்தது யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரிய முள்ளவன். இப்போ இவ்வளோ ஸ்பெஷல் கேட்டகரிஸ் அவனுக்குள்ள நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். ஆமென். இது ஒன்று ரெசியூம் வாஸ்த மாதிரியே இருக்கு. ரெசியூமில் கீழே என்ன போட்டிருக்காங்க? த லார்ட் வாஸ் வித் டேவிட். எல்லா கிஃப்ட்ஸும் போட்டாச்சு, எல்லாம் எழுதியாச்சு. பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், ஸ்பீக்கிங் டேலண்ட், ரைட்டிங் டேலண்ட், எல்லாம் இருக்கு. கீழே ஒரு வார்த்தை, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ஆமென். அப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த கிஃப்ட்ஸு அண்ட் டேலண்ட்ஸை கடவுள் உங்களுக்குள்ள தந்து அது உங்ககிட்ட இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் சிலதை என்ன பண்ணுறாரு, வைக்கிறாரு. சிலர் என்ன நம்புறாங்கன்னா அதையே சார்ந்துக்கிறாங்க, அதே ட்ரஸ்ட் பண்ணி போகிறதுனால என்ன பண்ணுறாங்க, தோக்குறாங்க. நான் சொல்கிறேன், உள்ள வைத்தவர் அவர். ஆமென். ஸோ ட்ரஸ்ட் இன் ஹிம். உங்களுடைய திறமைகள், ஆற்றல்கள், அது மேலே ஒரு பெரிய ஒரு இதை நீங்கள் வச்சுட்டு போகும்போது எங்கேயோ நம்ம என்ன பண்ணுறோம், சறுக்கிறோம். அப்படி சறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய புத்தி நீர்னு சொல்லுங்க, என்னுடைய ஞானம் நீர்னு சொல்லுங்க, எனது வலிமை நீர்னு சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்கிற அதாவது வாளை வச்சு சாதிக்க முடியாதவங்க கல்லை வச்சு சாய்ச்சிட்டு போயிடுவீங்க. ஹல்லேலூயா. ஸோ தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆமென். எழுந்து நிற்போம். பிஸ்னஸ் மற்றும் வேலைகளுக்கான நோக்கங்களை படிக்கிறோம். த பர்பஸ் ஆஃப் யுவர் ஒர்க் அண்ட் யுவர் பிஸ்னஸ். 1, தேவனை காட்டுவதற்கு. 2, தேவன் உங்களுக்குள் வைத்த திறமைகளும் ஆற்றல்களும் வெளியே கொண்டு வருவதற்கு. இன்னும் 5 காரணங்கள் இருக்குது. வரும் வாரங்கள் என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இது கேளுங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. ரொம்ப ப்ரெசியஸான திங்ஸை எளிமையாக இந்த இடத்தில் போதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. 10,000 ரூபா 20,000 ரூபாய் நீங்கள் கொடுத்தா கூட இப்படி ஒரு கிளாஸில் நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படி தான் அட்டன் பண்ணுவாங்க. அதையும் உங்கள் கண்கள் காணும். ஆமென். இந்த ஊரில் நான் நடத்துவேன், நீங்கள் வேணால் பாருங்கள். ஆமாம், இப்போ கிருபையின் நாட்கள். அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க தெரியுமா? அதெல்லாம் பே பண்ணி வர அளவில் இருப்பீங்க. ஹல்லேலூயா. வேற லெவலில் தான் வருவீங்க. ஆமென். அதையும் நான் நம்புகிறேன், உங்களுக்கும் சேர்த்து நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எஸ் 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 எஸ். சும்மா இல்லை பாருங்க, முதல்ல பேசுனதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் கடவுள் இருந்து அவனை பிளஸ் பண்ணி அவனை உயர்த்தி அவனை எப்படி பெரிய ஆளாக்குறார், இதை யோசித்து பாருங்க. இன்னொன்று, உங்களுக்குள்ள கடவுள் நிறைய கொடுத்துருக்கிறார், நிறைய ஆற்றல்கள் கொடுத்துருக்கிறார். சிலர் தொடர்ந்து ஏழையாக இருக்கிறதுக்கான காரணம்னா வேற ஒன்றும் கிடையாது, அவங்க பொட்டென்ஷியலை அவங்க வச்சு ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுனால தான் அவங்க ஏழையாக இருக்கிறாங்க, தரித்திரராக இருக்கிறாங்க. உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று கடவுள் வச்சிருக்கிறாங்க. நீ தேவனிடத்துல வரும்பொழுது, கேட்கும் பொழுது அதெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்படி அது உங்களுக்கு தெரிய வருதுன்னா அதில் டெய்லி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அதை ஷார்ப் பண்ணிகிட்டே வாங்க.
அது ப்ரொஃபெட்டிக் கிஃப்ட்ஸாக இருக்கலாம், ஹீலிங் கிஃப்ட்ஸாக இருக்கலாம், ரைட்டிங்ஸாக இருக்கலாம், ஆர் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் ஆர் நேச்சுரல் கிஃப்ட்ஸ், வாட் எவர் பி. எல்லாத்தையுமே ஷார்ப் பண்ணுங்க, எல்லாத்தையுமே தீட்டுங்க. தீட்ட 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 ஒரு லெவல் ப்ராஸ்பரிட்டி உங்கள் வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. பணம்னா வேற ஒன்றும் கிடையாது. உங்களை யாரோ அப்படி வேல்யூ பண்ணுறாங்க, அதுதான் பணம், அதுதான் பணம். வாட் இஸ் மீன் பை மணி அப்படின்னு ஒரு டீச்சிங் பேசியிருக்கிறேன். நீங்கள் அதில் கேட்டீங்கன்னா முழுமையாக கேட்கலாம். பணம்னா என்னன்னு பேசியிருக்கிறேன். 41 வகுப்புகளும் யூடியூப்ஸில் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ப்ராஸ்பரிட்டி நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா டெய்லி போய் உட்காந்து ஒன்று கேளுங்க. இலவசமாக போட்டு வச்சுருக்கிறாங்க. டெய்லி போய் ஒன்று ஆன் பண்ணி எப்படி கேளுங்க. உங்கள் மனசு இதனால் நிரப்புங்க. உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்புக்கான ஒரு விசுவாசத்தை அது உங்களுக்கு தரும். தொழில் உலகத்தில் கடவுள் உங்களுக்கு எப்படி உதவுகிறாருங்கிற ஒரு வெளிச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். விளைவு பெரிய வெற்றிகளை வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் வெற்றி பெறணுங்கிறது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. நீங்கள் செழிக்கணுங்கிறத அவர் விரும்புகிறார். அவர் சாயலில் நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் தோக்கிறதுல அவருக்கு விருப்பமே கிடையாது. என் பிள்ளை ஜெயிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறது மாதிரி நீங்கள் ஜெயிக்கணும்னு தேவன் ஆசைப்படுகிறார். அவர் அதில் உங்களுக்கு உதவ அவர் விரும்புகிறார். யோசேப்பு சும்மா கை வச்சாங்கிறது மட்டும் இல்லை, அவன் கை வச்சதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஆனால் நீங்க போய் தொடுறதையெல்லாம் அவரும் தொடுகிறார். நீங்கள் போய் செய்கிற காரியத்தை எல்லாம் அவர் ஆசீர்வதிக்கிறவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Father, thank you Father. இந்த மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் இந்த இடத்துல வந்து தங்கள் நேரங்களை செலவிட்டு கற்றுக்கொள்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. ஆன்லைனில் எத்தனையோ நாடுகளில் இருந்து பார்த்துட்டு இருக்கிற, தொழில் செய்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக இந்த மாலையில் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு வந்து அந்த வெளிச்சங்கள் உங்கள் இருதயங்களை நிரப்பட்டும், அல்லது ஊக்கப்படுத்தட்டும், நம்பிக்கை உள்ளவர்களாக மாற்றட்டும், அவர்கள் விசுவாசத்தை பெருக செய்யட்டும், அவங்க தேவ கிருபையிலே நிலை கொள்ள செய்யட்டும். இந்த உலகம் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும், எவ்வளவு நெகட்டிவ் பீப்புளால் அது நிறைஞ்சிருந்தாலும், தேவன் என் கூட இருக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கும் பொழுது, அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He was a successful man. Hallelujah. அவன் வெற்றி உள்ளவனாக, he was a prosperous man. அவன் செழிப்புள்ளவனாக இருந்தான் எழுதியிருக்கிறது. இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் மேல I speak success, I speak success, I speak prosperity. அது மட்டுமல்ல, அவனுக்கு தயவு ஏற்பட்டது என்று எழுதியிருக்கிறது. I speak favor in this place, Father. இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் தயவை நான் பேசுகிறேன். ஒரு தேவ தயவு அவங்க வாழ்க்கையில வரும்படிக்காய் பேசுகிறேன். அவர்களுக்குள் இருக்கிற திறமைகளை அன்லாக் பண்ணுகிறேன். இந்த நாளிலே அது கண்டுகொள்ளப்படட்டும் என்று பேசுகிறேன். அது தீட்டப்படட்டும் என்று நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பொட்டன்ஷியலையும் அன்லாக் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்திலே. இதுவரை வெளிப்படாத சில திறமைகளை இனம் கண்டு கொள்வார்களாக. இதுவரை தீட்டாத அந்த திறமைகள் தீட்டப்படட்டும் ராஜா. ஒருவேளை திறமைகள்ல எத்தனையோ பண்ணியும் அந்த திறமைக்கேற்ற வாய்ப்பும் அதற்கான இதுவும் கிடைக்கலையான்னு இருக்கிற பிள்ளைகளுக்கு சமயமும் தேவ செயலும் இந்த நாளிலே நேரிடும்படிக்கா நான் பேசுகிறேன். சமயமும் தேவ செயலும் நேரிடுவதாக. I speak the right time in the right place. Hallelujah. The favor of God. Hallelujah. தேவனுடைய தயவு எங்க வாழ்க்கையில இருக்கும் பொழுது எங்கள் திறமைக்கு என்ன கிடைக்கணுமோ அதை கிடைக்க வைக்கிறவராய் இருக்கிறீரப்பா. Thank you அப்பா. Thank you Father. Thank you Father. இந்த நாளில் ஒரு செழிப்பை, ஒரு ப்ராஸ்பரிட்டியை உங்க பிள்ளைங்களுடைய பிரயாசத்துல நான் பேசுறேன். வெற்றியை நான் பேசுறேன். ஹல்லேலூயா. அவர்களுடைய வெற்றி உம்மை காண்கிறதா இருக்கிறது. அவருடைய ஜெயம் உம்மை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்கள் உம்முடைய முகத்தின் பிரகாசத்தை அவர்கள் முகத்திலே மக்கள் காண்பார்களாக நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய சாயல் வெளிப்படட்டும் ராஜா. உம்முடைய மகத்துவம் வெளிப்படட்டும் ராஜா. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தின் பிதாவை மகிமைப்படுத்த கடவுள் என்று எழுதியிருக்கிறது. இந்த நாள் முதற்கொண்டு அப்பேற்பட்ட மகிமைகள் வெளிப்படட்டும் என்று நான் பேசுகிறேன். அப்பேற்பட்ட மகிமைகளை காணட்டும் என்று நான் பேசுகிறேன். என் தேவன் செய்வதற்காய் நன்றி அப்பா. ஊக்கம் பெறட்டும், நம்பிக்கை பெறட்டும் ராஜா. ஹல்லேலூயா. கடவுளுடைய தயவு, ஹல்லேலூயா, அவர்களுக்கு கொடுத்திருக்கிற திறமைகள் எல்லாம் இணைந்து செயல்படட்டும் என்று நான் பேசுகிறேன். என் தேவன் செய்வதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு ஆசீர்வாதமாக்கினவனை நாட்டுக்கே ஆக்கினது மாலை இந்த பிள்ளைகளை இந்த பட்டணத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக, தேசத்துக்கே ஒரு ஆசீர்வாதமாக வைப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி சின்ன சின்ன மனிதர்களை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்தீரப்பா.
இன்னைக்கு எங்கள் ஆரம்பங்கள் அற்பமா இருக்கலாம், ஆனால் எங்கள் முடிவு சம்பூரணமா இருக்கும் என்று நாங்கள் பேசுகிறோம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். கிருபை அளிக்கிறீர், பலனை அளிக்கிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஹalleluya, ஹalleluya, amen. God is good. எத்தனை பேர் நம்பிக்கையா இருக்கிறீர்கள்? Amen, hallelujah. அப்படியே விடாதீங்க, போய் அப்படியே உங்க காரியங்களை கை வைங்க, ஜெயம் உண்டாகும். Amen. இப்பொழுது கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். நான் கொடுப்பதின் மூலம் தேவனையும் தேவ வார்த்தையை போதித்தவர்களையும் கனம் பண்ணுகிறோம். ஆமென். எஸ், அது வேதாகம முறை. தேவனையா கனம் பண்றோம், ஏன்னா என் சாமர்த்தியமும் கைப்பொருளும் இது எனக்கு உண்டாக்கல, நான் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறவர்கள் அவர்களே வைத்துக் கொள்ளலாம். ஆனால் எனக்கு தேவன் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா அவங்களை தேவன் என்ன பண்ணணும்? கனம் பண்ணும். ஏன்னா உங்கள் களஞ்சியங்கள் நிரம்புவதற்கான வழி அதுவே. உன் விளைவின் முதற்பலனால் உன் தேவனை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். ஒரு ஃப்ளோ இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. சிலருக்குலாம் வர வர இது தேவை இருக்கு, அந்த தேவை இருக்குன்னு அந்த அதிலே போயிட்டுருப்பான். அது ஒன்றும் முடிஞ்ச கதையே இருக்காது. வர வர விதைக்க கற்றுக்கொள்ளுங்க, வர வர கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. அது எல்லா கடனையும் அடைச்சி எல்லா தேவையும் பூர்த்தி பண்ணி மீதம் இருக்கிற மாதிரி உங்கள் கையில் அது கொண்டு வர ஆரம்பிக்கும். ஆமென். இட்ஸ் வண்டர்ஃபுல் திங்ஸ். இல்லைன்னா நீங்கள் வாழ்க்கையெல்லாம் போராடிட்டு இருப்பாங்க சில பேர். அதெல்லாம் இருந்தால் நீங்கள் வெளியே வரணுங்கிற ஆசையில் இது ஒவ்வொரு முறையும் நான் பேசுகிறேன். ஏன்னா நான் வெளியில் வந்திருக்கிறேன், தேவன் என்னை தூக்கி இருக்கிறார், பல பேரை தூக்கி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையும் தூக்கப்படும். ஆமென். ரெண்டாவது, தேவ வார்த்தை கொடுக்கிறவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். ஆன்லைனில் பார்க்கலாம், யூடியூப்ஸில் பார்க்கலாம், டிவியில் பார்க்கலாம், நேரில் வந்து பார்க்கலாம். ஹானர் த வேர்ட். ஆமென். தீர்க்கதரிசியை கனம் பண்ணுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான் என்று எழுதியிருக்கிறது. திருவசனத்தை போதிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் முக்கியம் பாருங்க. கடவுள் சொல்லியிருக்காரு, நான் செய்ய போறேன், இப்படி பண்ணுங்க, அதான் ப்ராஸ்பரிட்டிக்கான கீயே. ஆமென். obey the God's word is a key to prosper. அதுதான் வழி, வேற எதுவுமே கிடையாது பாருங்க. எஸ், அதனால ஒவ்வொரு வாரமும் இங்க வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது அந்த வாரங்களிலும் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்களில சிறந்ததை எடுத்து அப்படி விதைக்க ஆரம்பிங்க. ஆமென். ஹalleluya. உங்களுக்கு எங்கு அந்த ஆகாரம் உண்டாகிறதோ அங்கு விதைங்க, அது உங்க வாழ்க்கையை வேற மாதிரி ஆக்க ஆரம்பிக்கும். ஆமென். எஸ், நம்ம ஊழியத்துல எத்தனையோ பிசினஸ்மேன் கவனன்ட் பார்ட்னர்ஸா அவங்க விதைக்கிறாங்க. அவங்க பிசினஸ்லாம் வேற லெவல் ஆண்டவர் மாத்திக்கிட்டு இருக்கிறாரு. சில சபைகள் நம்ம ஊழியத்துல கவனன்ட் பார்ட்னர்ஸா இருக்கிறாங்க. அந்த சபையை தேவன் வேற மாதிரி ஆக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஒவ்வொரு ஊழியத்துக்கும் ஒரு கிரேஸ் ஆண்டவர் வச்சிருப்பாரு, ஒரு கிருபை வச்சிருப்பார். ஸோ இங்கே நாம் செழிப்பின் அபிஷேகத்தை தேவன் அளவில்லாமல் இந்த இடத்துல திறந்திருக்கிறதுனால இந்த இடத்துல பைப் சொருகிறவங்கெல்லாம் அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமென். நீங்களும் பார்ப்பீங்க, உங்க வாழ்க்கையிலையும் அதை நீங்கள் காணும்படியாக தேவன் செய்வார். ஆமென். இப்பொழுது உங்கள் கைகளை எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். ஹalleluya. உங்க கம்பெனி நேம்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம்? எழுதி விதைக்கலாம், அக்கௌண்ட்ஸ்ல விதைக்கலாம், கூகுள் பேல நீங்க ஷோ பண்ணலாம். அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். எல்லாம் சொல்லுங்க. இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனை அவரே எனக்கு கொடுத்தார். ஆகையால் உமது கரத்தில் வாங்கினேன், உமது கரத்தில் நான் கொடுக்கிறேன். தேவ வசனத்தை கனம் பண்ணும்படியாய் கொடுக்கிறேன். தேவனுடைய சுவிசேஷம் பரமும்படியாய் கொடுக்கிறேன். ராஜ்யத்தில் விதைக்கிறேன், 100 மடங்கு நான் அறுப்பேன். தேவன் உண்மை உள்ளவர். என் களஞ்சியங்கள் நிரம்பும், என் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நான் வாழ்ந்திருப்பேன், செழித்திருப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஹalleluya.